அல்லாஹ் மேல ஆணையாக இந்த நிகழ்ச்சிகள்ல இந்த தேதி மாசம் அது மாதிரி சில தவறுகள் என்னை அறியாமல் சொல்லப்பட்டிருக்குமேயானால் இந்த மாதம் தேதியில 92க்கு பதிலாக 93 இப்படி அறியாமல் ஏற்பட்டிருக்கிற இந்த பிழைகள் இருக்கும்ல, இந்த பிழைகள் ஏற்பட்டிருக்குமானால் அதை தவிர நான் சொன்ன அடிப்படையான விஷயங்கள் அனைத்துமே அல்லாஹ்வின் மீது ஆணையாக 100% உண்மை. மறுமையில உங்களை எல்லாம் சாட்சியாக அல்லாஹ் நிறுத்தி கேட்டால் அங்கேயும் நான் இது உண்மைதான் என்று அல்லாஹ் மேல ஆணையிட்டு அதை சொல்வேன். இதுல எந்த விதமான சந்தேகத்துக்கும் இல்லை என்பதை உறுதியாக அல்லாஹ் மீது ஆணையிட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். தாயத்திலிருந்து வருகை புரிந்திருக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இந்த இணைக்கு வந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்களுடைய இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை துபாயில் நடக்க இருந்த அந்த நிகழ்ச்சியினை சில அதிகாரிகளின் சூழ்ச்சியினால் ரத்தாகிவிட்டதும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதன் நோக்கம், இந்த நிகழ்ச்சி அவர் ஏதோ பிஜே அவர்கள் வந்து சிறப்பு சொற்பொழிவு ஏதோ ஆற்றுவதற்காக அல்ல, அவர்கள் மேல் இட்டுக்கட்டு சொல்லப்பட்டிருக்கின்ற குற்றங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக கேட்டு அவர் பதிலளிப்பார். அவ்வளவுதான். தக்க ஆதாரத்துடன், சரியான ஆதாரத்துடன் அவர்கள் உங்களுக்கு பதிலளிப்பார்கள். நீங்க என்ன சந்தேகமான கேள்வி அவங்க மேல இருக்குதோ, இல்ல நீங்க பார்த்தீங்களோ கேட்டீங்களோ அதை அவங்ககிட்ட கேட்கலாம். இதற்கு முன்னால ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் உங்கள்கிட்ட என்ன அப்படின்னா, இந்த கேள்வியை கேட்கும் போது நிச்சயமாக அவர்கள் உங்களுடைய கேள்விக்கு உள்ள பதிலை அளிப்பார்கள். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுடைய கேள்விகளை கண்ணியமான முறையில், எந்த ஆவேசமோ ஆக்ரோஷமோ எதுவும் இல்லாம கண்ணியமான முறையில கேட்டீங்கன்னா அவர்கள் கண்ணியத்துடன் நல்ல பதிலளிப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரத்தை சேர்ந்தவன். என் பேர் சங்கை சலீம். உங்களையே விழுப்புரம் மாவட்டத்தில் முதல் நாங்க தான் கூப்பிட்டு மீட்டிங் போட்டோம். சங்கராபுரத்திலேயே ஞாபகம் நினைக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும், இந்தியா விடுங்க, தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பல பிரிவுகளா பிரிச்சுட்டோம். இப்ப நீங்களே சொல்லிட்டு 73% 73 கூட்டம் இருந்தாலும் நாம ஆரம்பிச்ச இந்த தமுக நம்ம தௌஹீத் இது பிரிய கூடாதுங்கிறதுக்காக இத்தனை வருஷமா நீங்க எல்லாம் ஒன்னா இருந்தீங்க. இதுக்கு முன்னாடி அவங்க கெட்டவங்களும் நீங்க கெட்டவங்க, அவங்க சொல்றாங்க நீங்க கெட்டவங்க, நீங்க சொல்றீங்க அவங்க கெட்டவங்க. இப்போ சமீபத்தில் இருந்து இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்களா? இல்ல அதுல உள்ள உட்காந்து ஓரளவுக்காவது பேசி கலந்து ஆலோசிச்சு ஓரளவுக்காவது கெட்டவங்களை ஒதுக்கிட்டு அந்த இயக்கத்தையும் அந்த தௌஹீத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சிருந்தீங்கன்னாக்கா இன்னைக்கு, அதாவது அகில உலகமே நோக்கிட்டு இருக்கு நம்மள தமுகவையும் தௌஹீத்தையும் அகில உலகமே நோக்கிட்டு இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மன்மோகன் சிங்ல இருந்து ஜெயலலிதா வரையும் பார்த்துட்டு இருக்கிறான். ஏன்னா ஒத்துமையா இருக்கிறோம். எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் தமுக போய் நின்னாக்கா அந்த இடத்துல, அதான் உங்களை சேர்த்து தௌஹீத்தை சேர்த்து தான் சொல்றேன், அந்த இடத்துல எல்லா நியாயங்களும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துட்டு இருந்திருக்கு இன்னைக்கு. ஏன்னா நான் தேசிய லீக்குடைய மாவட்ட செயலாளர், திமுகவில் ஒன்றிய செயலாளர், அதுக்கப்புறம் தேசிய லீக்கு போனேன், அதையும் விட்டு முஸ்லீம் லீக்கு போனேன், அதுவும் மாவட்ட செயலாளர், அதையும் விட்டுட்டு தான் இது தமுக வந்தாங்க. தமுக உறுப்பினர் தான், எந்த பதிவும் எனக்கு கொடுத்தாங்க, ஆனா நீங்க வேண்டான்ட்டான். ஏன்னா இதுல பின்னாடி இருந்து நம்ம உதவி பண்ணுவோம், பின்னாடி இருப்போம்னு. இன்னைக்கு இவ்வளவு இழிவான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஒருத்தர் சொல்றாரு, உங்களை பேசுறாங்க, அது ரொம்ப கேட்க மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம இஸ்லாத்தை பத்தி பேசுறோம், அவங்களும் இஸ்லாத்தை பத்தி பேசுறவங்க. தேசிய லீக் இஸ்லாத்தை பத்தி பேசல, ஹாரூன் இஸ்லாத்தை பத்தி பேசல, செங்கம் ஜப்பார் இஸ்லாத்தை பத்தி பேசல, முஸ்லீம் லீக் இஸ்லாத்தை பத்தி பேசல. நாம வளர்ந்தது இஸ்லாத்தை வச்சு. இன்னைக்கு இந்த நிலைமை இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இதை கலைஞ்சு இந்த வசனத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க முடியுமாங்கிறது என்னுடைய கேள்வி. அழகான கேள்வி சகோதரர் கேட்டிருக்கிறாரு. இப்ப இது பிரியக்கூடாது என்பதுதான் உங்களை மாதிரி எங்களுடைய உணர்வுகளும். ஏன்னாட்டா நீங்கள் பாடுபட்ட மாதிரி நாங்கள் அதுக்கு பாடுபட்டிருக்கிறோம், அதுக்காக தியாகம் பண்ணியிருக்கிறோம், அதை வளர்ப்பதற்காக ரத்தம் சிந்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அந்த தமுகவுடைய வரலாறையும் நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். அதை நேற்று உள்ள சகோதரர் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் தெரிஞ்சாதான் நாம நம்ம வளர்த்த பிள்ளை என்று சொல்வதை விட இதை உருவாக்குவதற்காக என்னென்ன ஒரு சிரமங்களை எல்லாம் நம்ம மேற்கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் உங்களோட நாங்கள் நல்லா விளங்கி இருக்கிறோம். 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு இந்த சமுதாயமே அப்படி ஒரு பீதிக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு நிலைமை. தடா என்ற கைது நடவடிக்கையின் மூலமாக ரொம்ப உரண்டு பயந்து இப்படி வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக தமிழக முஸ்லிம்களுடைய நிலைமை மாறியது ஜெயலலிதா ஆட்சியில்.
அப்பதான் என்ன பண்றோம்? அப்ப இந்த முஸ்லிம் முன்னணி என்று ஆரம்பித்து அதனுடைய அமைப்பாளராக என்ன நியமிக்கிறாங்க. நியமித்த உடனே என்ன செய்யறோம்? ஏதாவது செய்யணும் சமுதாயத்துக்கு என்பதற்காக வேண்டி முதல்ல தடாங்கிற ஒரு மேற்றை கையில் எடுத்துக்கொண்டு தடாவில் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும், தடா சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது, அதை வாபஸ் வாங்கணும் போன்ற கருத்துக்கள் அடங்கிய சுவரொட்டிகளை, போஸ்டர்களை அச்சடித்து எல்லாம் நமக்கு தெரிஞ்ச சகோதரர்கள் எங்கெல்லாம் இருந்தார்களோ அங்க எல்லாம் அதை ஒட்ட செய்யறோம். ஒட்ட செஞ்சவன என்ன ஆகுது தெரியுமா? போஸ்டர் ஒட்டினவன அங்க யார் ஒட்டினான்னு விசாரிச்சு அழிட்டு போயிட்டாங்க. போஸ்டர் ஒட்டின காரணத்துக்காக வேண்டி இவர் ஒண்ணு கடுமையான தடாவை வாபஸ் வாங்க ஒரு அரசாங்கத்துக்கு வைக்கிற கோரிக்கை எந்த ஒரு இந்துக்களை தாக்குற மாதிரியோ வேற மாதிரியான வன்முறையை தூண்டுற மாதிரியான ஒரு வாசகமும் இல்ல. சாதாரண ஒரு ஜனநாயக உரிமையை நாங்கள் செய்ததற்காக வேண்டி உடனடியாக அந்த மக்கள் எல்லாம் பிடிச்சு கொண்டு உள்ள வைக்கப்பட்டார்கள். உள்ள வைக்கப்பட்ட உடனே ஒன்னு வழக்கு போடல, உள்ள வச்சு மிரட்டி இனிமே இந்த வேலை செய்யக்கூடாதுன்னு அனுப்பி விட்டாங்க. அப்ப என்ன பார்த்தோம்? மசூரா பண்ணோம். என்னடா இது எதனால இப்படி பண்ணிச்சு? அவங்கள அதிகாரிகள்கிட்ட போய் பேசினா என்ன சொல்றாங்க? இந்து முன்னணின்னு வச்சிருக்கிறான், அவன் வன்முறையை தூண்டிட்டு இருக்கிறான், நீ முஸ்லீம் முன்னணி அதே ஒரு முன்னணியை போட்டீங்கன்னா அப்ப சண்டை உண்டாக்குறதுக்கா? இப்படிங்கிற மாதிரி அதிகாரிகள் இருந்து எங்களுக்கு ரிப்ளை கிடைக்குது. அப்ப இந்த பேருனா டேஞ்சர் இருக்குது. இந்து முன்னணி முஸ்லீம் முன்னணி, இந்த முன்னணிங்கிறது அதுதான் விவகாரமா இருக்குது. இந்து முன்னணி கவுண்டர் நினைச்சுக்கிட்டாங்க. நம்ம இந்த அவன் மாதிரியான வழிமுறைக்கு நம்ம இதை ஆரம்பிக்கல. நம்ம ஜனநாயக அரசாங்கத்தில் போராடுவதற்கு ஆரம்பிச்சோமே தவிர ராமகோபாலனை திட்டுறதுக்கு நம்ம ஆரம்பிக்கல, இந்துக்களை திட்டுறதுக்கு ஆரம்பிக்கல, அவங்க முஸ்லீம்களை திட்டுறதுக்கு ஆரம்பிச்சு வச்சுக்கிறான். ரெண்டு வெவ்வேறையான விஷயங்கள், ஆனா பேர் ஒரே மாதிரியா இருக்குது, இந்து முன்னணி முஸ்லீம் முன்னணி. அப்ப என்ன பண்றோம்? இதோட பெரிய வம்பா இருக்கு ஒரு முதல் சர்க்கிளா போச்சு. என்ன பண்றோம்? அடுத்து தஞ்சாவூர்ல அல் இஸ்லாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சகோதரர் சுகர்ணம் நடத்துகிறார், உங்களுக்கு தெரியும். அல் இஸ்லாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சொல்லி அந்த சகோதரர் தஞ்சாவூர் நடத்துகிறார். அவருடைய ஸ்கூல்ல இடம் கேட்டு அந்த திடல்ல அடுத்த வருஷம் என்ன செய்யறோம்? மறுபடி நாங்கள் அங்கே கூடுகிறோம். கூடி இந்த ஒரு வருஷ செயல்பாடை பார்த்து பரிசீலனை பண்ணி எல்லாம் இந்த பேர்ல தான் கோளாறு இருக்குது, செயல்பாடு சரியில்லை, பயப்படுறாங்க எல்லாரும், போஸ்டர் விட்டு சொன்னாலும் பயப்படுற அளவுக்கு ஆக்கிவிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் பேர் கொஞ்சம் மென்மையா இருக்கட்டும், இந்த முன்னணி மாதிரி இல்லாம ஒரு மாதிரியான ரிமார்க் வராத அளவுக்கு ஒரு பேர் இருக்கட்டும் சொல்லி பல பேர்களை மக்கள்கிட்ட கேட்கிறோம். அப்ப முஸ்லீம் பேரவை அப்படிங்கிற பேரை அவங்க சூஸ் பண்ணி தர்றாங்க, முஸ்லீம் பேரவை. பெரும்பாலானவர்கள் அதை சொன்னவொன்னு அதை ஏத்துக்கிட்டோம். முஸ்லீம் பேரவை ஃபார்ம் ஆகுது. முஸ்லீம் முன்னணிக்கு நான் அமைப்பாளராக இருந்தேன். முஸ்லீம் பேரவை ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன், அபூபக்கர்லாம் இருந்தார், அலாவுதீன் இருந்தாரு. அந்த பேரவையிலும் இப்ப இருக்கிற எந்த நிர்வாகியும் இல்லை. இப்போ தமுகவில் மாநில நிர்வாகி இருக்கிற யாரும் அந்த பேரவையிலும் இருக்கவில்லை. அந்த எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, நாங்க வளர்த்த குழந்தைங்கிறது சொல்ல வர்றேன். இந்த சிந்தனை எல்லாம் நம்ம ரொம்ப தேவை என்று உங்களை விட நாங்கள் அதை உணர்ந்து அதுக்காக சொல்ல வர்றேன். இந்த தௌஹீத் சகோதரர்கள் தான் நாங்கள் விளங்கி இருந்தோம். அதை அப்ப அதை நான் என்ன செஞ்சோம்? பொறுப்பு எனக்கு வேணாம், கீழே இருந்து நான் எல்லா வேலையும் செய்கிறேன், வேற ஒரு தலைவரை போட்டுக்கிறேங்கன்னு சொல்லி இஸ்மாயில் நாஜின்னு ஒரு சகோதரர் இப்ப இருக்கார், சிதம்பரத்தில் இருக்கிறார், டிராவல்ஸ் நடத்தி கொண்டிருக்கிறார். சிதம்பரம் சகோதரர்களுக்கெல்லாம் தெரியும், சில பள்ளிவாசல்ல ஜும்மா பயன்லாம் அவர் பண்ணுவாரு. அவர் இஸ்மாயில் நாஜி சிம் என்ற இயக்கத்திலிருந்து அவர் வந்தவர். அந்த சகோதரர் என்ன பண்ணோம்? தலைவராக தேர்ந்தெடுத்து முஸ்லீம் பேரவையை ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிச்ச உடனே நடக்கிற சம்பவம் என்னன்னு கேட்டா, பார்சல் குண்டுவெடிப்பு நடக்குது. எதுக்காக ஆரம்பிச்சோமோ அதுக்கு வேலை வருது பாருங்க. 2 பேருக்கு அனுப்பியிருக்கிறாங்க வெடிகுண்டு. ஒன்னு முத்துகிருஷ்ணன் ஒரு ஆளுக்கு அனுப்பியிருக்கிறாங்க, நாகூரை சேர்ந்தவர், இந்து முன்னணிக்காரரு. இன்னொன்னு மயிலாடுதுறையை சேர்ந்த ஜெகவீர பாண்டியன் அப்படிங்கிறவர், இப்ப பிஜேபி எம்எல்ஏ இருக்கிறார் அந்த தொகுதியில். இந்த 2 பேருக்கும் பார்சல் கொண்டு அனுப்புறாங்க. ஒரு முத நாளே இந்த முத்துகிருஷ்ணன் வீட்டுக்கு போயிடுது. 2வது நாள் தான் ஜெகவீர பாண்டியன் தபால் லேட்டு அப்படி போயிடுது. இந்த முத்துகிருஷ்ண வீட்டுல ஒரு ஒய்ஃப் என்ன செய்யறாங்க, ஏதோ யாரோ புஸ்தகம் அனுப்பியிருக்காங்கன்னு திறக்க அந்த முத்துகிருஷ்ணன் ஒய்ஃப் தங்கம்ங்கிற அந்த பொம்பளை அதுல இறந்து போயிடுது. முத்துகிருஷ்ணன் இல்ல, இறந்துருது. அப்ப இறந்த உடனே நாகூர்ல என்ன செய்து, அடுத்த நாள் தகவல் தெரிஞ்சனால அவர் இது உடைக்கப்படல. அப்படியே அதிகாரிகள் என்ன செஞ்சாங்க, அதை ஒப்படைச்சவன கைப்பற்றிக்கிட்டாங்க. ஒரு இது வெடிச்சிருது. இப்ப என்ன ஆகுது தெரியுமா? நாகூர் பற்றி எரியுது. நாகூர் சகோதரர்களுக்கு தெரியும், நாகூர் வரலாறு காணாத ஒரு கலவரத்தை அந்த நேரத்தில் சந்திக்கிறது. பூண்டு விளையாடுறாங்க. ஏன்னா அவங்கள சேர்ந்த ஒருத்தர் குண்டு வைத்து கொல்லப்பட்டாருன்னு இது முஸ்லீம் தான் செஞ்சிருப்பாங்கிற மாதிரி உடனே பேப்பர்ல தீவிரவாதி அப்படின்னு போட்டு விட்டு உடனே கலவரம் நடக்குது, கொளுத்துறாங்க, இது பண்றாங்க. போலீஸும் சேர்ந்து கொண்டு அராஜகம் பண்ணுகிறது. ஆம்புலன்னு நடமாடினவனையெல்லாம் அள்ளிக்கிட்டு போகணுங்கிற அளவுல வெறி பிடிச்சு அலையுது. எல்லா ஆண்கள்லாம் எஸ்கேப். ஏன்னா அவங்களை எதிர்த்து பேச பண்றாங்க, நிக்கலாம். போலீஸ் அள்ளிக்கிட்டு போனா என்ன செய்வாங்க? எஸ்கேப். ஊரை விட்டு எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஆம்பளை இல்லாத ஒரு நிலைமை. எந்த அளவுக்கு அப்போது போலீஸ் இன்ஸ்பெக்டராக இந்திரஜித் என்று ஒரு அதிகாரி இருந்தார் நாகூருடைய ஸ்டேஷன்ல. அந்த ஆள் நாகூருக்குள்ள புகுந்து வீடு விடா நுழைஞ்சி பெண்களுடைய ஜாக்கெட்டை எல்லாம் லத்திய விட்டு
எங்கடி உன் புருஷன், எங்கடி உங்க அண்ணன், எங்கடி உன் தம்பின்னு சொல்லி எங்க உள்ள ஆம்பளைகள் பேரெல்லாம் கேட்டு அவ்வளவு கூட்டுமே. ஒரே ஒரு ஆம்பளை மாட்டிட்டான்னு சொன்னா வெளியே இழுத்து போட்டு வேட்டி சட்டையெல்லாம் அவுத்து வெறும் ஜட்டியோட மொத்த நாகூரையும் அடித்து அடித்து ரத்த விழாறாகிற அளவுக்கு சுத்தி சுத்தி வளைச்சி அடித்தார்கள். அதெல்லாம் நம்ம மறந்து அவ்வளவு கொடுமை நடக்கிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, தர்காவில் போய் யாரெல்லாம் படுத்து கிடந்தார்களோ மனநோயாளிகள் கிறுக்கங்க எல்லாம் கொண்டு போய் அள்ளிட்டு போயிட்டாங்க. ஆள் கிடைக்கல உடனே மனநோயாளிகள், வயசானவர்கள் ஊரோடு ஓட முடியாது, கிழவர்கள், மனநோயாளிகளை எல்லாம் பிடிச்சு கொண்டு 150 பேர் திருச்சி ஜெயிலில் அடைத்து விட்டார்கள். கொந்தளிக்குது, ஊர் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறது, கலவரம் ஓயல. அப்ப என்ன பண்றோம், எங்க தலைவருக்கு போன் பண்றோம், தலைவரே இந்த மாதிரி இருக்கு, உடனே ஸ்பாட்டுக்கு போகணும், கிளம்புங்க. அம்மாடி நான் மாட்டேங்கிறாரு. யாரே இஸ்மாயில் நாஜிங்கிற சகோதர தலைவரை போடுறோம். நாகூர் பற்றி எறியா அந்த அதிகாரிகள்ட்ட போய் சண்டை பிடிக்கணும். எப்படி நீ வந்து ஒரு குற்றம் ஒருத்தர் செஞ்சான சமுதாயத்தை அழிப்பீங்களா நீங்க? அப்படி கேட்கணுமா இல்லையா? ஒரு குற்றமே முஸ்லிமே செய்யட்டும், செஞ்சவனை போய் பிடி. அதுக்கு என்ன நீ வீடு வீடா நுழையிறது என்ன, எங்க மக்கள் அள்ளிக்கிட்டு போறது என்ன, கிறுக்கம் பைத்தியக்காரனை பிடிச்சு போறது என்னன்னு கேட்கணுமா இல்லையா? கேளியாண்டு கூப்பிட்டா மறுத்துட்டார் அவரு. கெஞ்சிரும், ஏன் நீ ஒரு இயக்கம் ஆரம்பிச்சாச்சு, நீ தான் தலைவன் சொல்லியிருக்கிறோம், நீ அந்த தலைவன்கிற ஒரு அந்தஸ்தோட ஸ்பாட்டுக்கு போனா தான் மரியாதை இருக்கு. மாட்டான்டார் கடைசி வரைக்கும். அப்புறம் பாக்குற அலாவுதீன் நான் 3 பேர் மசூரா பண்றோம் என்ன செய்யலாண்டு. அப்போ இந்த சீனுக்கு யாரும் வரவில்லை. நீங்க நினைக்கிறீங்க தாம வளர்ந்த இயக்கத்தில் வந்து ஒட்டிக்கு தாழ்க்கு நினைக்கிறீங்க. எது யார் உண்டாக்குனா, எப்படி அது அதனுடைய வரலாறு, அதனுடைய தியாக வரலாறு என்னன்னு தெரிஞ்சா நாங்க அதை உடைக்குவோமான்னு நீங்க அந்த நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க. அப்ப என்ன பண்றோம், ஒன்னு மசூரா பண்றோம். பாக்கரும் அலாவுதீன் 2 வேலை நமக்கு முன்னாடி இருக்கிறது. ஒன்னு, நாகூர்ல இறங்கி இதை நிறுத்தணும், அதிகாரிகள்ட்ட சண்டை போடணும், இனிமேல் இதை தொடரக்கூடாது, புது கைது இருக்கக்கூடாது. 2வது வேலை என்ன, திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும், அவங்கள ஜாமீன்ல எடுப்பதற்கான வக்கீல்களை நியமிக்கணும். 2 பணி இருக்கிறது. யார் யார் என்னத்தை பிரிக்கிறதுங்கும் போது அவங்க அலாவுதீனும் பாக்குற என்ன செய்யறாங்க, நாங்க நாகூருக்கு போய்க்கிறோம், அமைப்பில் இடம் பரவாயில்லை, நாங்க நாகூருக்கு நேர போறோம், அவங்க நாகூருக்கு போறது என்றும், நான் வந்து அந்த சிறையில் உள்ளவர்களுக்கான உதவிகளை செய்வது, பேஸ்ட், பிரஷ், ட்ரெஸ், சோப்பு, பிஸ்கெட், அவங்களுக்கு தேவையான பொருள்கள், கையில காசு, இதெல்லாம் ஒரு திணி அழிட்டு போயிட்டாங்க. உடுத்தின வேட்டிக்கு மறுவேட்டி இல்ல, ஒரு டவலு, இது மாதிரி எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது. அதை ஏற்பாடு செய்யற வேலை, வழக்கறிஞர்களை பார்த்து ஜாமீன் போடுவதற்கான ஏற்பாடு செய்யற வேலை 2 வேலை. இந்த 2 வேலையை வந்து நான் செஞ்சுக்கிறேன், நீங்க 2 பேரும் நாகூருக்கு போங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் அனுப்பி விட்டு நான் வந்து மதுரைக்கு நேர போய் மதுரை மக்கள்கிட்ட வசூலித்து இவங்களுக்காக நான் வசூலித்து பலவிதமான பொருள்களை திரட்டி கொண்டு நான் வந்து திருச்சிக்கு போறேன். மனு போட்டவங்களை பார்க்கிறேன், முக்கியமான ஆட்களை தெரிவித்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுட்டு உடனே வழக்கறிஞர்களை பார்த்து, அப்ப சைஃபுல்லா அங்க இருக்காரு நினைக்கிறேன், இமாமா இருக்காரு, அவரையும் துணைக்கு அழைத்துக் கொண்டு வழக்கறிஞர்களை பார்த்து அவங்களை ஜாமீன்ல எடுப்பதற்கு என்னென்ன செய்யலாம், இந்த ஏற்பாடுகளை எல்லாம் ஒரு இயக்கம் இல்ல, முஸ்லீம் லீக் இருந்து செய்யல, தேசிய லீக் செய்யல, எந்த ஒரு ஜமாத்தும் செய்யல. எங்களுக்கு அந்த அக்கறை நாகூர்ல தான் நடக்குதுன்னு சொல்லி அது தர்காவுல உள்ளவதான் பிடிச்சிட்டு போனாங்கன்னு நாங்க நினைச்சிருக்கணும். நம்ம அப்படி நம்ம தௌஹீத் அடிப்படையில் அப்படி பார்க்கறதா கூட அப்படி நாங்க பார்க்கல. கொள்கை தனி, பாதிக்கப்பட்ட அந்த சமுதாயத்தில் யார் பாதிக்கப்பட்டாலும் அதை விடமாட்டோங்கிற அந்த உணர்வு எங்களுக்கு உண்டு. அந்த அடிப்படையில் என்ன செய்யறோம், அவங்களுக்கான எல்லா உதவிகளும் செய்யறோம். அது ஒரு பக்கம். இவர் பாக்கர் போய் இறங்கி அலாவுதீன் இறங்கி அதிகாரிகளை சட்டையை பிடிக்காத குறையாக அந்த பேசின உடனே தான் நிக்குது. பாக்கர் ஸ்டில் தான் தெரியும், டேபிள் அடிச்சு பேசினவர். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, தமிழ்நாடு ரத்த ஓடும், அப்படி ஓடுறவங்க நம்ம இல்ல, இன்னைக்கு சும்மா விட்டாரு அவருக்கு. அன்னைக்கு தேவையா இருந்துச்சு. அப்ப அந்த மாதிரி ஒரு பலமோ ஒரு போராட்டத்துக்கு ஒண்ணுமே இல்ல. அவருடைய ஸ்டைல்ல போடல நினைச்சாங்க அதிகாரிகள். இது மாநில அளவு பிரச்சனையா பொறுமையில இருக்கு, அந்த ஊர்ல போறது, வீடா போறது, அந்த மாதிரியானதெல்லாம் ஒரு நார்மலுக்கு கொண்டு வந்தார்கள். இப்படியான ஒரு நிலைமை நடக்கிறது முஸ்லீம் பேரவை என்ற இதுல. இது நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சிறையில் உள்ளவர்கள் விடுதலை செய்யப்படக்கூட இல்ல. பாக்கரு நானு அலாவுதீன் தான் சீன்ல இருக்கிறோம்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் எங்களை குறி வைக்கிறாங்க, இவங்களுக்கு உள்ள பொண்ணு. இப்ப இவங்களுக்கு என்ன களத்துல நின்றாலே ஆபத்துங்கிற கட்டம்ங்க. எந்த கட்டத்துல எல்லாம் கடந்து வந்திருக்கு நினைச்சு பார்க்கணும். அந்த சிறைவாசிகளுக்கு உதவி செஞ்சாலே தடாங்கிற கட்டத்தில் உதவி செஞ்சோம். குரல் கொடுப்பதற்கு இயக்கம் வேணும் என்பதற்காக குரல் கொடுத்தோம். அந்த சீன்ல எல்லாம் யாரும் இருக்கவில்லை. தாங்களா எங்களுக்கு இந்த தௌஹீதங்களை அப்படி வந்து பண்படுத்திருக்கு, சமுதாயத்துக்கு கேட்பான், அல்ல கேட்பான், இதெல்லாம் ஏன்டா பாத்துக்கிட்டு இருந்தீங்க, எவனும் கேட்கல, நீனா கேட்டா என்னன்னு கேட்பான். அந்த ஒரு உணர்வுக்காக நாங்க இதெல்லாம் செஞ்ச, வேற எந்த ஒரு நன்மை எதிர்பார்த்து செய்யல. அப்ப என்ன பண்றோம், ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1995 ஜாக்கில இருந்து ஒரு மாநாடு போடுறோம், தௌஹீத் மாநாடு ஒன்று போடுறோம், பெரியார் திடல்ல சென்னையில. அந்த பெரியார் திடல்ல எனக்கு ரெண்டு உரை எனக்கு வச்சிருந்தாங்க, பகல்ல ஒரு உரை, இரவுல ஒரு உரை. நான் பகல் உரையை ஆற்றி விட்டு கீழே இறங்குறேன், பாக்கரை தடாவுல தூக்கிட்டு போயிட்டாங்கிறாங்க. அந்த அந்த அடுத்த சம்பவம் என்ன நடக்குது, பாக்கர் வந்து தடாவுல கைது செய்யப்பட்டாரு, பிடிச்சிட்டு போய் தடாவுல போட்டாங்க. இப்ப ராத்திரி நடந்திருக்கு, அது நமக்கு தகவல் வர்றது கூட அவ்வளவு லேட்டா வருது.
இரவுல நடந்த அந்த செய்தி வந்து அந்த மாநாட்டில் நண்பகல் தான் என்ன செய்தி எங்களுக்கு அந்த செய்தி எங்களுக்கு கிடைக்கிறது. உடனே இரவு உரை கூட நான் இருக்கவில்லை. உடனே பாட்டை விட்டு போகும்போது ஆட்டோ எடுத்துட்டு போய் யார் யாரெல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சோ அறிமுகம் இருந்துச்சோ அவங்களை எல்லாம் கூப்பிட்டேன். அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட தாமுக அன்னைக்கு தான் குணங்குடி அனிபாவை கூப்பிடுறேன். அவர் யாரு? அவர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில பொருளாளர். அவரை கூப்பிடுறோம். அப்புறமேலு அப்ப ஹைதர் கூட இப்ப கிடையாது, ஜவாஹர்லாவை கூப்பிடுறோம், இன்ஜினியர் அப்துல் சமதை கூப்பிடுறோம், நிசார் அகமதை கூப்பிடுறோம். அவங்க எல்லாம் இப்ப சீன்ல இல்ல, எல்லாருமே இப்ப ஓய்வு பெற்று விட்டாருன்னு வைங்களேன். அந்த மாதிரி ஆட்கள்லாம் கூப்பிட்டு இப்ப இதாவது செய்யணும், இப்படி தொடர்ந்துகிட்டே போகுது. அப்ப முஸ்லீம் பேரவைன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறோம். அதையே இப்ப கண்டினியூ பண்றதுக்கு உங்களுடைய பலமெல்லாம் வேணும். முஸ்லீம் பேரவை இப்ப நாங்க இருக்கிறோம், இதை பலப்படுத்துவதற்கு தௌஹீத் வாய் தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். பலப்படுத்துவதற்கு எல்லாரும் உங்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் வேணும் என்ற அடிப்படையில் பேசும்பொழுது அப்ப குணங்குடி அனிபா சொல்றாரு, நீங்க முஸ்லீம் பேரவை இப்படிலாம் போனாவெல்லாம் அது வந்து சரியா வராது. இந்த நாட்டில் ஏதாவது செய்யறா இருந்தா கட்சி கழகம் இயக்கம் இந்த மாதிரி ஒரு வாசகத்தை வச்சுதான் அதுல ஒரு வீரியம் இருக்கு. அதனால என்கிட்ட ஒரு பேர் இருக்குது, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் லெட்டர் பேட் வச்சிருக்கிறேன். அது 10 வருஷமா வச்சிட்டு இருக்காரு அவரு. தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்ற லெட்டர் பேடை வைத்துக் கொண்டு ஆள்லாம் கிடையாது, அதை வச்சு சும்மா ஏதாவது அறிக்கை விடுவாரு. சும்மா ஏதாவது சமுதாய பிரச்சனை வந்தா பெருநாள் வாழ்த்து, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக தலைவர் குணங்குடி ஹனீபா பெருநாள் வாழ்த்துன்னு வரும். அது யாருன்னு தெரியாது, அவர் மட்டும்தான் இருந்தாரு. ஆனா வன்னியர்கள்ட்ட அவர் பெரிய ஹீரோவா இருந்தார். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில பொருளாளர் இருந்ததுனால வன்னிய சமுதாயம் அத்தனை பேருக்கு அவர் தெரியும். முஸ்லீம் சமுதாயத்துக்கு அவர் அப்படி தெரிந்தவரா இருக்கல, ஆனா சமுதாய உணர்வு இருந்துச்சு அவருக்கு. சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிற உணர்வு இருந்துச்சு. அவர் சொன்னாரு, நான் ஒரு லெட்டர் பேட் வச்சிருக்கிறேன், இதை பயன்படுத்திக்க, முஸ்லீம் பேரவைங்கிறத விட்டுவிட்டு இந்த பேரை பயன்படுத்தி கொண்டீர்களே ஆனால் நான் அப்படி தந்துடுறேன். இந்த பேர்ல நம்ம என்ன செய்வோம், சில காரியங்களை செய்வோம். என்ன செய்யலாம்? அந்த முஸ்லீம் பேரவை தான் முஸ்லீம் தமிழ்நாடு முஸ்லீம் விளங்கிறன்னு, முஸ்லீம் முன்னணி முஸ்லீம் பேரவை அதுதான் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம். திடீர்னு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் வந்துவிடவில்லை, அதனுடைய டெவலப்மெண்ட், அது அதனுடைய ஒரு பரிணாம வளர்ச்சிமாங்க இல்லையா அது. அப்ப என்ன பண்றோம், அவர் சொல்றாரு, நீங்க நோட்டீஸ் அடிக்கிறது அதிகாரியை பாக்குறதெல்லாம் ஒரு பக்கம், அதுல எல்லாம் ஒண்ணு சாதிக்க இயலாது. ரோட்ல இறங்கணும், போராடணும், ஊர்வலம் தரணும், ஆர்ப்பாட்டம். அதுக்கு தான் அரசாங்கம் என்ன செய்யும், ஒரு இஷ்யூவாகவும் பேப்பர்ல செய்தியாகவும் முஸ்லீம்கள் மொத்த முஸ்லீம்கள் இதை எதிர்க்கிறார்கள் செய்தி போகும். ஓட்டு பொறுக்கிறவங்களுக்கு பயப்படுவான், முஸ்லீம் ஓட்டு கிடைக்காதோ, எல்லாரும் வெறுக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சித்திரத்தை உண்டாக்குனா தான் காரியம் ஆற்ற முடியுமே தவிர, இல்லைன்னா வரிசையா இப்ப நம்ம இருக்கிற 50 பேரும் கூட உள்ள போட்டுருவாங்க. அதனால நம்ம ஏதாவது செய்யணும். அடுத்து நானா தான் இருந்தேன், பாக்குறதுக்கு அடுத்து நானும் அலாவுதீனாவும் இருந்தோம். அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தான் அந்த முஸ்லீம் பேரவை என்ன பண்ணோம், தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் சொல்லி அவர் பேர்ல ஆரம்பித்தோன்னு அவர் கேட்கிறார், அவரை தலைவரா போடணும். அந்த பேரை அவர் வச்சிருந்ததுனால. ரெண்டாவது, பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது ஒரு நல்ல ஒரு வலிமையான கட்சி. அன்னைக்கு தேர்தலில் போட்டியிடாட்டா கூட கொஞ்சம் வீரியமா மரத்தை வெட்டுவான் அதை வெட்டுவாங்கிற காலம் அது. அந்த மாதிரி ஒரு பேர் எடுத்திருந்த காலமா இருந்ததுனால அதனுடைய ஒரு பொருளாளர் இதுக்கு தலைவரா இருக்கும்போது கொஞ்சம் என்ன செய்வான், ஒரு மரியாதை இருக்கு. திடீர்னு ஒரு கொசுமாரி நம்ம நசிக்கிற கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு உரிய அந்த பலத்தையும் பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவரையே தலைவராக்கணும், என்னை அமைப்பாளராக்குனாங்க. பொதுச் செயலராக இன்ஜினியர் அப்துல் சமத் அவர்களை தேர்ந்தெடுத்தோம். அப்படி தேர்ந்தெடுத்து என்ன செஞ்சோம், அந்த தமுமுகங்கிற ஒரு இயக்கத்தை உருவாக்கணும். அப்ப கேட்கிறார், போராட்டம் பண்ணணும், இந்த பாக்குற விஷயத்துக்காக வேண்டியும் நாகூர் மக்களை விடுவிப்பதற்காக வேண்டியும் இந்திரஜித் என்ற அதிகாரியை நாகூர் காவல் நிலைய துணை ஆய்வாளரை இடமாற்றம் நடவடிக்கை எடுத்து இடமாற்றம் டிரான்ஸ்பர் செய்ய வேண்டும் என்பதை சஸ்பெண்ட் செய்து டிரான்ஸ்பர் செய்ய வேண்டும் அப்படிங்கறத வலியுறுத்தி நம்ம ஒரு போராட்டம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, போராட்டத்துக்கு நீங்க எவ்வளவு கொண்டு வருவீங்க, அவர் கண்டிப்பா கேட்கிறாரு, நீங்க எவ்வளவு கொண்டு வருவீங்க? இன்ஜினியர் சமத் சாஹிப், நான் தான் வருவேன், நான் யாரை கொண்டு வர போறேங்கிறாரு. ஒருத்தர் நான் யாருங்கிறாங்க. நம்ம என்ன சொன்னோம், 4000 பேர் கொண்டு வரேன் இன்ஷா அல்லாஹ். நான் சொன்னேன், எதை வச்சு சொன்னேன், 1980 இருந்து நாடு பூரா தௌஹீத் பிரச்சாரம் செஞ்சு தௌஹீத் மக்கள் இருக்கிறாங்க, எனக்கு அந்த அளவுக்கு மக்கள் தெரியும், அதை விட அதிகமாகவே தெரியும். புறப்பட்டு வர்ற அளவுக்கு ஒரு 4000 பேர் இன்ஷா அல்லாஹ் எப்படி திரட்ட முடியும், கொஞ்சம் கடுமையா உழைக்கணும், உழைச்சோம்னா 4000 மக்களை திரட்ட முடியும். அவர் சொன்னாரு, 4000 நெசமா சொல்றீங்க, 100 போதுங்க, போராட்டத்துக்கு இதுக்கு 4000 இருக்கு, 100 போதுங்கிறாரு. 4000 இன்ஷா அல்லாஹ், 4000க்கு குறையாம ஒரு குத்து மதிப்பா சொன்னேன். அது நெசமாவா இல்ல உண்மையாக்கணும், அது ஒரு விஷயம். 4000 பேர் நான் சும்மா குத்து மதிப்பா சொன்னது, ஒரு 2000 கூட இருக்கலாம், ஒரு ஆர்வத்துக்கு சொன்னதுதான். 2000 பேர் திரட்டலாம் நம்பிக்கை இருந்துச்சு. 4000 சொன்ன பாருங்களேன். அடுத்து நம்ம அங்கங்க ஆட்களை அனுப்பி விட்டு நேரடியா நம்ம தெரிஞ்ச சகோதரர்கள் அலாவுதீன் ஒரு பக்கம் ஒருத்தரை அனுப்பி விட்டு ஒவ்வொரு ஊர்ல போய் இறங்கி தௌஹீத் சொல்லி முக்கியமான மேட்ரு, இல்லைன்னா தௌஹீத் பிரச்சாரம் பண்ண இல்லாத சமுதாயம் நிம்மதியா வாழ முடியாது, அள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திரட்டப்பட்டு அல்லாஹ்வோட கிருபையில ஒரு வாரம் 10 நாள் அந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்கிறோம். அல்லாஹ் சொல்லி வச்ச மாதிரி 4000 பேர், ஆனா பத்திரிகை பாஷையில் 10,000 பேர். கடாவை எதிர்த்தும் நாகூரில் வஞ்சிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு நியாயம் கேட்டும் தமிழக தலைநகரில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் முதல் அத்தியாயம் தொடங்கப்படும் காட்சி.
அந்த 4000 பேர் வந்தாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால 4000 பேர் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அதுக்கு பிறகுதான் பாக்கர் விடுதலை செய்யப்பட்டார். நாகூர்ல உள்ள சகோதரர்கள் ஜாமீன்ல வெளியே வந்தார்கள். அந்த அதிகாரி விடமாற்றம் செய்யப்பட்டாரு. எந்த 3 கோரிக்கையை வைத்து நம்ம போராடணுமோ அது வெற்றி பெற்ற பிறகு இது நல்ல வழியா இருக்கு, எப்படி போயிடலாமே அப்பதான் வருது. பாபர் மசூதி பிரச்சனையில் 3 ஆண்டுகளாக உறங்கி கிடந்த முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்ப 1995 டிசம்பர் 6ஆம் தேதி என்று தமிழகம் முழுவதும் கடையடைப்பு. ஆளுநர் மாளிகைக்கு தடையை மீறி ஊர்வலம் சென்ற தமுமுகவினருக்கு முதல் சிறை அனுபவம். கருணாநிதி அரசு பல்லாயிரவரை கைது செய்தது. போராட்டத்திற்கு தடையும் விதித்தது. தடையை மீறி ஆயிரக்கணக்கில் முஸ்லிம்கள் குழுமி கைதாகினர். சிறைப்பட்ட நிலையில் தொழுகையையும் நிறைவேற்றினர். அதாவது வேற வழியை போறத விட இப்படி போகலாமே, வெற்றி தருதே, இதுக்கு ஒரு அரசாங்கம் ஒரு மரியாதை கொடுக்குதே, இப்படிங்கிற வட்டத்தில் போய் தான் அதை வளர்க்கிறதுக்கு யார் பாடுபட்டா? இந்த இயக்கத்தை ஊர் ஊரா கொண்டு போவதற்காக வேண்டி அனைத்து தௌஹீத் ஜமாஅத்து, அதுக்கு ஜாக்கு, அதுக்கு தௌஹீத் பிரச்சார குழு, அந்த பேர்ல இருந்த தௌஹீதுடைய தாயிகள் எந்த பேச்சாளரும் இருக்கவில்லை. இப்படி ஒரு இயக்கம் தேவை என்பதை காரண காரியத்தோடு மக்களிடத்தை விளக்கி அவர்களை வெற்றி கொள்வதற்காக வேண்டி ஊர் ஊராக அலையணும்ல. யார் அலைந்தா? 95 அலைந்த கூட்டங்கள் லிஸ்ட் எடுங்கள். யார் இருந்தாடு வருங்க? 96 எடுங்க, 97 எடுங்க, 98 எடுங்க, 99 எடுங்க. இப்ப இருக்கிறவர்களா இருந்தார்களா சீன்ல? யார் இருந்தா? சம்சுல்ஹா அலைந்தார், சைபுல்லா ஹாஜா ஊர்வரா பிரச்சாரம் பண்ணினார், எம்எஸ் சுலைமான் பண்ணினார், நான் பண்ணின ஊர்வரா போய் பண்ணின. இப்படி தௌஹீதுக்காக பாடுபட்ட எல்லா சகோதரர்களும் தௌஹீத் பிரச்சாரத்துக்கு ஒரு நாள் தேதி கொடுத்தால் தமுமுகவை பிரச்சாரம் செய்வதற்கு இன்னொரு நாள் தேதி கொடுத்து இந்த இயக்கத்தை நினைஞ்சாங்க ஒவ்வொரு பட்டி தொட்டியும் கொண்டு சென்று வளர்த்தார்கள். அப்ப இந்த இயக்கத்துக்கு இன்னும் சொல்றேன், அந்த தமுகவுடைய போராட்டம் அறிவிச்ச உடனே பணம் வேணுமே, ஃபர்ஸ்ட் பணம் வேணும்லங்க. நீங்க தமுகன்னு ஒண்ணு தெரிஞ்சாதான் நீங்க காசு கொடுப்பீங்க. இப்ப கொடுப்பீங்க, அன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு வாரத்தில் எவன் காசு தருவான்? அப்ப போஸ்டர் அடிக்க கேட்டா கிறுக்கு போல என்னடா தமுக ஆனானப்பட்ட முஸ்லீம் லீக் சும்மா இருக்கு, நீங்க என்னடான்னு கேட்பாங்களா இல்லையா? அப்ப முஸ்லீம் லீக் தேசிய லீக் தான் மக்களுக்கு தெரியும், இது யாருக்கும் தெரியாது. 10 பைசா கலெக்ஷன் பண்ண முடியல. போஸ்டருக்கு காசு இல்ல, நோட்டீஸு காசு இல்ல, தட்டி போர்டு எடுக்கிற காசு இல்ல, கொடிக்கு காசு இல்ல, இதை மக்கள்கிட்ட விளம்பரம் போன் பண்ணி எல்லா இடத்துக்கும் சொல்றது காசு இல்ல. சில சகோதரர்களை சுற்றுப்பயணத்துக்கு அனுப்பணுமே, அதுக்கு பணம் வேணும். பேரணி நடத்துறாங்க, எவ்வளவு வேலைகள் இருக்கிறது, பேனர் வேணும், இதுக்கெல்லாம் ஒரு பெரிய தொகை தேவைப்படுது, காசு இல்ல. யார் காசு தந்தா? சுன்ன ஜமாத்தா, ஜமாத் உலமாவா, தரிகாக்காரங்களா? இப்ப யாரு வேணும்னு சொல்லிட்டு போனாங்க அவங்களா? 3 சகோதரர்கள். இதற்கான அத்தனை நிதியையும் ஒரு ஆண்டு காலம் ஏற்றுக்கொண்டவர்கள் யாரு? 3 சகோதரருடைய பணம் தான். பின்னாடி வேண்டுமா நீங்களும் அள்ளிலாம் கொடுத்திருப்பீங்க. ஆரம்பத்தில் அந்த முதல் போராட்டம் நடத்துகிற காலத்திலிருந்து ஒரு ஆண்டு காலம் வரைக்கும் அதனுடைய வாடகை, அந்த அலுவலகத்துக்கு வாடகை, கரண்ட் பில்லு, அதுக்குரிய ஊழியர்களுக்கான சம்பளம், இந்த மாதிரி போராட்டங்களுக்கான செலவு அத்தனையும் 3 பேர் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த 3ல ஒரு ஆள் யாரு? பி அன்வர் பாஷா. அன்வர் பாஷா என்பவர் இன்னைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய மாநில பொருளாளராக இருக்கிறார். அன்வர் பாஷா அவர்கள் எதனால கொடுத்தாரு? அவர் 80லிருந்து தௌஹீத் வாரி, பெரிய தொழிலதிபர். அன்னைக்கு அள்ளி அள்ளி கொடுத்ததனால் இன்னைக்கு அவருடைய நிலைமை ரொம்ப கீழே இருக்கிறது பொருளாதாரத்தில். அன்னைக்கு அள்ளி அள்ளி அந்த அளவு கொடுத்தார். கணக்கு வழக்கு 50,000 இருந்தாங்க, 1 லட்சம் இருந்தாங்க, 10,000 இருந்தாங்க, எந்த கணக்கும் பார்க்க மாட்டார். எதுக்காக கொடுத்தாரு? எதுக்காக கொடுத்தார்? தௌஹீது கொடுத்தாரு. எல்லாம் தௌஹீது ஆட்களுடைய இயக்கம், இது தௌஹீதுக்கு சப்போர்ட்டா இருக்கிற இயக்கம், மற்றவங்களுக்கு போராடுவோம், இது தௌஹீது பேஸ்ல நிற்கும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்த அன்வர் பாஷா இங்க இருக்கிறார். தௌஹீத் ஜமாஅத்லாம் இன்னைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு அள்ளி கொடுத்தவர் யாரு? சகோதரர் ஜின்னா, துபாயில இன்னைக்கு மொபைல் போன் கடை வச்சிருக்கிறார். அவர் என்ன செஞ்சாரு? அவர் கேட்கும் போதெல்லாம் போஸ்டர் எத்தனை போஸ்டர்? 50,000 போஸ்டர். எவ்வளவு ரூபா? 1 லட்சம் ரூபா இருந்தாங்க. இப்படி மனுஷன். அவர் எங்க இருக்காரு? இப்ப இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தில் இருக்கிறார். அவர் 3வது ஆள் யாரு? GM ஷேக், காயல்படத்தில் சேர்ந்த LM ஷேக். அவர் தான் நம்ம முஸ்லீம் மீடியா ட்ரஸ்டினுடைய பொருளாளராக இருந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம கூட இருந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த 3 சகோதரர்களுடைய பணம் தான், அத்தனை தௌஹீத்வாதிகளுடைய உழைப்பு தான் தமுக துவக்கம். சிறைக்கு போனது, அந்த மக்களை ஒன்றிணைத்ததெல்லாம் இப்படியே வளர்ந்து வரும் பொழுது நாளடைவில் இந்த இயக்கத்துக்குன்னு ஒரு பேர் கிடைக்கிறது. பேர் முதல்ல தெரிஞ்ச பேராக இருந்துச்சு. அதுக்கு பிறகு என்ன ஆகுது? ஒரு அரசியல்வாதிகள் தொடர்பு, அறிமுகம், அதெல்லாம் கிடைச்ச உடனே சைத்தான் என்ன பண்றான்? பலவிதமான எண்ணங்களை சில பேருக்கு உண்டாக்குகிறான். ஒரு 2000 சைத்தான் உள்ளே வர ஆரம்பித்து விட்டான்.
2000 நிர்வாக கூட்டம் நடக்கும் போதெல்லாம் என்ன பேச்சு வரும், இப்படியே இந்த கூட்டத்தை கொண்டு போய் என்ன செய்வது, நாமளும் எம்பி ஆக வேண்டாமா, எம்எல்ஏ ஆக வேண்டாமான்னு கமிட்டியில் வைப்பாங்க. நானும் பார்க்கறேன், கடுமையா கவுண்டர் கொடுத்து 7 வருஷமா சத்தியம் பண்ண மறந்துட்டியா, என்ன சொன்ன மக்கள்கிட்ட, ஒரு காலத்திலும் எங்களுக்கு கேட்டு வரமாட்டோம், உங்களுக்காக தான் உழைக்குவோம், தியாகம் தான் பண்ணிட்டு இருப்போம், ஒரு காலத்திலும் அந்த நிலைக்கு வரமாட்டோம்னு சொன்னீங்களேயான்னு சொல்லி நாங்க கவுண்டர் கொடுத்து அந்த கமிட்டியில் வரும்போது ஒரே அமைக்கப்படுவோம். மறுபடியும் வரும் 6 மாசத்துக்கு மறுபடியும் திருப்பி வருவாங்க. இந்த அவன்லாம் 5 எம்எல்ஏ வாங்கிட்டான், இவன்லாம் அப்படி வந்துட்டான், அவன்லாம் இப்படி வந்துட்டான், அந்த வாரியை தமிழ் எடுத்தான், இந்த வாரியம், இதெல்லாம் இப்படியே இதே பிரச்சனையாக 2000 முசீபத்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நாங்க இருக்கிற வரைக்கும் அதை ஒன்னும் செய்ய முடியல, இருந்து ரொம்ப ஃபைட் பண்ணிட்டு வந்தோம். இதுக்கிடையில் என்ன ஆகுதுன்னா தஞ்சாவூர் பேரணி, தஞ்சாவூர்ல இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி பேரணியை நம்ம அறிவிக்கிறோம். மார்ச் 21 பேரணி அல்லாஹ்வுடைய கிருபையினால் பிரம்மாண்டமான முறையில் வெற்றி பெறுகிறது. வெற்றி பெற்ற உடனே தான் அவர்களுடைய முடிவில் ஒரு சலனம் என்ன ஏற்படுது, இப்ப தௌஹீதுக்காரன் தேவையில்லை, இவங்களை அப்புறப்படுத்தினாலும் என்ன பெரிய கூட்டத்தை பாக்குறாங்க, ஊழமா தௌஹீதா இருக்க போறாங்க, அவங்க கணக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கும் பொழுது அல்லதையும் பாக்குறாங்களா, இவ்வளவு தௌஹீதா இருக்காது, என்ன ஒரு 5% இருப்பான், 10% இருப்பான். இப்ப ஏதாவது ஒரு முடிவெடுத்து கழட்டி விட்டோம்னு சொன்னா 90 நம்மள்ட்ட இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணி கொண்டு ஒரு காய் நகர்த்த ஆரம்பிக்கிறார்கள் நிர்வாக குழுல. உண்மை பேசுவோம் தமுமுக சார்பா வெளியிட்டப்பட்ட 4 CD, கண்டிப்பா நீங்க அதை பார்க்கணும், அவங்க இதையும் பார்க்கணும். உண்மை மட்டும் பேசுவோம் நாங்க ஒரு 6 CD போட்டோம், அதையும் பார்க்கணும். 4ஐயும் பாருங்க, 6ஐயும் பாருங்க, உங்களுக்கு என்ன உண்மைங்கிற அவ்வளவு தெளிவாக சந்தேகத்துக்கு இடம் இல்லாம இதுக்கு நாங்க காரணமே கடுகளவு முனை அளவு கூட நாங்கள் காரணம் இல்லைங்கிறத நீங்க விளங்கிக்கிறீங்க. என்ன நடக்குது, அந்த சீட்ல ஆதாரத்தோட விளக்கி இருக்கிறார். சாட்டா சொல்வதாக இருந்தால் நிர்வாக கமிட்டி கூடுகிறது. ஏப்ரல் 10 நிர்வாக கூடும் பொழுது என்ன செய்யறோம், ஒரு பிரச்சனை எடுத்து வைக்கிறாங்க. என்ன எடுத்து வைக்கிறாங்க, நீங்க செய்கிற பிரச்சாரம், நான் செய்கிற பிரச்சாரம் என்ன, இந்து முன்னணி பிரச்சாரமா, நான் செய்கிற பிரச்சாரம் தௌஹீத் பிரச்சாரம் தானே, வேற என்ன பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்க செய்கிற பிரச்சாரத்தினால எங்களுக்கு பின்னடைவு ஏற்படுது. என்ன பின்னடைவு ஏற்படுது, சுன்னத்து ஜமாத் வரமாட்டேங்கிறான், ஜமாத்துலமா வரமாட்டேங்குது, பள்ளிவாசல்ல பேச விட மாட்டேங்கிறாங்க, நீங்க தர்கா இல்லைன்னு சொன்னா தர்கா காரன்லாம் எதிர்க்கிறான், நீங்க தரிக்கா இல்லைங்கிறீங்க தரிக்கா காரன்லாம் எதிர்க்கிறான், நீங்க அது இல்லை இது இல்லைங்கிறீங்க அதை செய்யறவன்லாம் எதிர்க்கிறான். அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு உங்களுடைய பிரச்சாரம் காரணமாக இருக்கிறது. என்னுடைய தௌஹீத் பிரச்சாரம் சைஃபுல்லா ஹாஜா தலைமை, இதை நான் இட்டுக்கட்டி சொல்லல, இதுதான் காரணம் என்று அவங்களும் சொன்னார்கள், நானும் சொல்றேன். நல்லா விளங்கிக்கணும், இந்த காரணத்தை நான் மட்டும் சொல்லல, 2 பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு உணர்வுல போட்டோம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது, 2 பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்ட ஒரு அறிக்கை, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய தௌஹீத் பிரச்சாரம் பி ஜைனுல்லாபினுடைய இந்த பிரச்சாரம் முட்டுக்கட்டை என்று நிர்வாக குழு கருதுகிறது, தமுமுகவுடைய வளர்ச்சிக்கு மற்றவர்கள் வருவதற்கு தடையாக இருக்கிறது என்று நிர்வாக குழு கருதுகிறது. அப்படிதான் தீர்மானம். 8 பேர் ஒன்னா சேர்ந்து கொண்டு இந்த தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள். நாங்க 4 பேர், எந்த ஒரு அமைப்பிலையும் 8 பேர் 4 பேர் வந்தா 8 பேர் சொல்றதுதான் தீர்மானம் ஆக முடியும். இங்கிட்டு 8 அங்கிட்டு 4 இருந்தா வேற மாதிரி ஆகும். 8 நிர்வாகிகள் ஒன்னா சேர்ந்து கொண்டார்கள். நான் பாக்கர் அலாவுதீன் அன்வர் பாஷா ஆகிய 4 பேர் மாத்திரம் தனித்து விடப்பட்டிருக்கிறோம். அவங்க என்ன பண்றாங்க, உங்களுடைய பிரச்சாரம் முட்டுக்கட்டையா இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம், நீ அதை விடுங்கிறாங்க. என்ன அர்த்தம், நீங்க இந்த பிரச்சாரத்தை விட்டா இதுல இருங்க, இல்லைன்னா இருக்கக்கூடாது, எங்களுக்கு ஏகத்துக்கு பாதிக்கிறாங்க. அப்ப தௌஹீத் உண்மையில நான் கேட்கிறேன், உண்மையில முட்டுக்கட்டை இருந்துச்சா, இல்ல, தௌஹீத் தான் வளர்த்துச்சு, தௌஹீத் தான் உண்டாக்குனுச்சு, தௌஹீத் தான் தியாகம் செஞ்சுச்சு, தௌஹீத் தான் கஷ்டப்பட்டுச்சு. தௌஹீத் இருக்கிறது முட்டுக்கட்டைன்னா அந்த பேரணி வெற்றி பெற்றிருக்காது. நாங்கெல்லாம் இருக்கும்போது அந்த பேரணி நடந்திருக்கீங்களே, வெளியேற்றி நடத்தி காட்டினவங்கள நாங்க முட்டுக்கட்டேன்னு சொல்லலாம். தௌஹீத் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானங்க அந்த மக்கள் அங்க வந்தாங்க. அப்ப தௌஹீத் நான் இருக்கிறேன்னு தெரிந்து கொண்டு, சைஃபுல்லாஹ்ல இருக்கிறான்னு தெரிந்து கொண்டு தானே அதுக்கு வந்தார்கள், பாக்கர்ல இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே பேரணிக்கு வந்தார்கள். இப்ப நான் இருப்பதுதான் முட்டுக்கட்டை என்றும் நான் மாத்திரமில்ல தௌஹீத் ஜமாத்தும் என்றும் அந்த வாசகத்தை சேர்த்தார்கள் அறிக்கையில். அதையும் சேர்க்கணும், தௌஹீத் ஜமாத்துன்னு குறிப்பிட்டு சேர்த்தார்கள். அப்ப இது உண்மையில முட்டுக்கட்டையா, இதான் உண்மையா, இது சொன்னார்கள். ஆனா இது உண்மை இல்லை, வேற நோக்கத்திற்காக வேண்டி இதை இவங்களை வெளியேற்றி இவங்க போனா தௌஹீது போயிடும், தௌஹீது போயிட்டா வேற ஆளுக்கு வேணும், அதுக்கு என்ன பண்ணணும், வேற ஆட்களை கவர் பண்ணுவதற்காக வேண்டி நாங்க தௌஹீதுக்கு எதிரும் டிக்ளேர் பண்ணாதான் சுன்னத் ஜமாத் எல்லாம் வருவாங்கன்னு முடிவெடுத்தார்கள். இதை நிரூபிக்கிறதுக்கு எங்கேயும் போக தேவையில்லை. அவர்கள் வெளியிட்ட 4 CDயில ஜவாஹிர்லாவுடைய வாயிலிருந்தே வரும் அந்த வாசகம் நீங்கள் பார்க்கலாம். சைஃபுல்லா ஹாஜா தலைமையில் அமைந்துள்ள அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பினுடைய செயல்பாடுகளால் எங்கள் தமுமுகவுடைய அமைப்புக்கு பின்னடைவு ஏற்பட்டது, அதுதான் காரணம். இந்த வாசகத்தை சொல்றேன், இப்படியே பின்னடைவு ஏற்பட்டுச்சாப்ப எது காரணம்னு நீங்க பார்க்க மாட்டோமா, இந்த காரணம் உண்மைதானா, உண்மையில பின்னடைவு ஏற்பட்டுச்சா, வேற எதையோ செய்வதற்காக வேண்டி
இவன் இது போல அது வேணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு தங்கள் நம்பகத்தன்மை இழந்து சொன்னார்கள். உணர்வுடைய அறிக்கையில எழுதி கையெழுத்து போட்டு தந்தார்கள். அதற்கு அப்புறம் இந்தியா டுடே போன்ற இந்தியா டுடே குமுதம் ரிப்போர்ட்டர் ரெண்டிலும் கொடுத்த பேட்டியில் என்ன சொன்னார்கள்? பி ஜெயினுல்லா ஆபிதீனுடைய சமய பிரச்சாரத்தினால் எங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டது உண்மை. இந்த வாசகம் இருந்துச்சா இல்லையா பேட்டியில? அது மாத்திரம் இல்ல, இப்போதுதான் எங்களை ஜமாத்துகள் எல்லாம் கூப்பிட்டு பள்ளி வாசலில் எங்களை அனுமதிக்கிறார்கள், அந்த ஒரு எழுச்சியை நாங்கள் பார்க்கிறோம் சொன்னார்களா இல்லையா? அப்ப நீங்க என்ன நினைக்கணும்னா, இப்ப நான் என்ன முடிவு எடுத்திருக்க வேண்டும் நினைக்கிறீர்கள் என்று சொல்றாங்க. ஒன்னு தௌஹீதை விட்டால் இதுல இரி, தௌஹீதை செஞ்சா வெளியே போங்கறாங்க. இப்ப நான் என்ன எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த உலகத்துடைய ஒரு புகழ், உலகத்து நன்மை, சமுதாயத்துக்கு நன்மையை நான் எடுத்து நரகத்துக்கு போறதா, என் மறுமைக்கு வெற்றி தரக்கூடிய தௌஹீத நான் நிக்கிறதா? தௌஹீத நான் இருப்பது மறுமைக்காக வேண்டி. அந்த தௌஹீது இருந்ததுனாலதான் நான் இதெல்லாம் செஞ்சேன். தௌஹீது சிந்தனையினாலதான் இயக்கம் காண்பதற்கு முன்னாடி அந்த மக்களுக்காக வேண்டி நான் உழைச்சேன். அந்த சிந்தனையினாலதான் இந்த இயக்கம் கட்டணும் நான் பாடுபட்டேன். அந்த சிந்தனையினாலதான் இவ்வளவு கஷ்டங்களுக்கு நாங்க ஆளானோம். எந்த சிந்தனை எங்களை இந்த இதுக்கு தூண்டியதோ அதை விடுன்னு சொன்னா இந்த மாதிரி உலக வரலாற்றில் எந்த இயக்கத்தை நடந்திருக்குமாங்க? இப்படி ஒரு அணி, இப்படி ஒரு கோரிக்கையின் முன்னாடி வைக்கிறார்கள். நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இல்லங்க, நான் இதுல இருந்துகிட்டே இருக்கிறேன், நமக்கு சமுதாயம் முக்கியம் தான், நீங்க வாட்டுக்கு வேணாலும் செஞ்சுட்டு போங்க, இனிமே நான் இந்த பிரச்சாரம் பண்ணல, தர்கா பத்தி பேசல, மதுகை பத்தி பேசல, தரிகா பத்தி பேசல, சிறுக்கு பிதத்தை பத்தி பேசல, தாயத்தை பத்தி இப்படி சொல்லணுமா? நல்லா கவனிக்கணும். இந்த இயக்கம் ஆரம்பித்த நேரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்துகிறேன். தமுக ஆரம்பிக்கப்படுகிறது. அப்ப நம்மளோட இந்த தௌஹீத் சகோதரர்கள்லாம் முதல் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. கலந்த பிறகு என்ன வற்புறுத்துறாங்கன்னா, 2 தலைமை ஆகுது, ஜாக்குண்டு தௌஹீதுக்கு ஒன்று இருக்கிறது. இப்ப நீங்க தமுக வந்தீங்கன்னா 2 தலைமை அந்த சமுதாயத்தை கூறு போடுறோமே, ஒரு தலைமையில் இது செஞ்சா என்ன அப்படின்னு என்கிட்ட வற்புறுத்துறாங்க. இது வேணாங்கிறாங்க. போராட்டத்தில் என்னுடைய இதை மதிச்சு கலந்து கொண்டார்கள், என் மீது உள்ள அபிமானத்தில் கலந்து கொண்டார்கள் சகோதரர்கள். அவங்க எல்லாம் என்கிட்ட கெஞ்சுறாங்க, தயவு செய்து வேணாம் இந்த இயக்கம், இந்த போராட்டத்தை விட்டுருங்க தயவு செய்து, நமக்கு இந்த தௌஹீதுக்குன்னு ஒரு இயக்கம் இருக்கிறது, அதுல இதை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன், இப்ப சொல்றேன், எல்லாரும் வாங்க கமாலி மதினிட்ட போவோம், இந்த வேலையும் சேர்த்து செய்ய அவர் தயார் என்று சொன்னால் இந்த அமைப்பிற்கு கமாலி மதினியை தலைவராக நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார். நான் மட்டும் சொல்லல, இப்ப இருக்கிற எல்லாரும் சொன்னார்கள். இதுக்கு முன் அப்ப இது தௌஹீதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது இல்லைங்கிறாங்களே, அப்படி இருக்குமே ஆனால் கமாலி மதினிக்கு தலைமை பொறுப்பு கொடுக்க ஏன் ஒத்துக்கொண்டார்கள்? ஒத்துக்கொண்டு நாங்க போறோம், கமாலி மதினிட்ட பேசுறதுக்கு போறோம். என்னை அழைத்து செல்கிறார்கள். நான் பெரிய புதுப்பேட்டையில் உள்ள மர்கஸுக்கு போகிறேன். நீங்களே தலைமை ஏத்துங்க, 2 தலைமை வேணாம், பொன்னுங்குடி ஹனீஃபாவும் உங்களை ஏத்துக்கிற தயாரா இருக்கிறார். அவர் சொன்னார், இன்னைக்கு இந்த காரியம் நடக்கணும், நான் இந்த பதவி விட்டு தர தயார், தலைவர் பதவியை முடிஞ்சு வச்சா கதை. அப்ப நீங்க ஜாக்குல உள்ள நீங்களே தலைவராறீங்க, இந்த வேலையும் செய்தால் ஜாக்கு பேர்ல வேண்டாலும் செய்யுங்க, தமுக பேர்ல வேண்டாலும் செய்யுங்க, நாங்க இதுக்கு உடன்படுறோம்னு சொல்லி அத்தனை நிர்வாகிகளும் சம்மதித்து ஜாக்குக்கு இந்த தலைமை பொறுப்பை கொடுக்க முன் வந்தார்கள். என்ன அர்த்தம்? ஏன் அப்படி சொன்னார்கள்? பேஸ் அதான் இருந்தது. அன்றைக்கு பேச தௌஹீத் தான் எல்லாரும் தெரிந்தது, தௌஹீதுக்கு தான், வேற எந்த சந்தேகமும் கிடையாது. தௌஹீத்வாதி எல்லாத்துக்கும் பாடுபடுறவனா இருப்பான். ஒரு உண்மையான முஸ்லீம் காபிரு கூட பாடுபடுறவனா இருப்பான். ஒரு உண்மையான ஒரு முஸ்லீம் ஒருத்தன் வாழ்ந்தான்னு சொன்னா அநியாயம் செய்யப்பட்ட ஒரு காபிருக்கு உதவக்கூடாதா? அதை கூட செய்வான். அந்த உணர்வில் தான் செஞ்சோம். கமாலி மதினிட்ட போறோம், மறுத்துட்டார். 2க்கும் மறுத்துட்டார். ஒண்ணு, இந்த தமுகவுடைய தலைமை நீனே ஏத்துக்கங்கிறோம், மாட்டேன்றார். சரி, ஜாக்குல இருந்து இதை செய்ய ரெடியா? இனிமேல் இந்த பிரச்சனை வந்தா போராட்டம் அறிவிப்பீங்களா? அதை செய்ய தயாரா? நாங்க எல்லாம் விட்டு தர குணமுடி கணிப்பா வரைக்கும் உங்களை தலைமை ஏத்துக்கிற தயாரா இருக்கிறார்னு சொல்றோம். அதையும் மறுத்துட்டார். மறுத்தது மாத்திரம் இல்ல, ஒன்னு சொன்னார், இது தேவையில்லாத வேலையில் நீங்க ஈடுபடுற என்கிட்ட சொல்றாரு, ஒரு நாளைக்கு விளங்குவேன், இந்த தௌஹீதை தூக்கி மிதிப்பாங்க. அவர் சொன்னாருங்க, இந்த தௌஹீதை தூக்கி போட்டு மிதிப்பாங்க, அப்ப என்ன செய்வ? நான் அவர்கிட்ட சொன்னேன், கமாலி சாப் அல்லாஹ் மேல ஆணையிட்டு சொல்றேன், வரும், நீங்க சொல்ற மாதிரி வரும். இன்னைக்கு ஒரு நெருக்கடி நம்மளை சேர்த்து இருக்கிறது, நீங்க சொல்ற மாதிரி வராது என்றெல்லாம் ஆர்வம் தயாரா இல்ல. அப்படி ஒண்ணு வறுமையானால் அல்லாஹ் மேல ஆணையிட்டு சொல்கிறேன், தௌஹீதா தமுகவா என்ற கேள்வி வருமானால் அல்லாஹ் மேல ஆணையா நான் தௌஹீத் பக்கம் நிப்பேனே தவிர அப்ப தமுக தேர்ந்தெடுக்க மாட்டேன், இதை உறுதிமொழியை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். நிர்வாக குழுவில் இதை சொன்னேன். கமாலி மதினி சொன்னார், அந்த கேள்வி இப்ப 9 வருஷத்துக்கு பிறகு எழுப்பி இருக்கிறீர்கள், அது தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்றேன். எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இதனுடைய பேசா இருந்ததை இப்படி சொன்னாங்களே, இதுல என் ரோல் என்ன இருக்கிறது? நான் தான் அது கிளப்புனா,
நான் தான் அந்த காரணத்தை சொன்னேன்னா தௌஹீத புதுசான ஒரு பிரச்சாரத்தை பண்ணா கூட அது ஒரு நியாயம்னு சொல்லலாம். நான் 80ல இருந்து செஞ்ச பிரச்சாரம், 95ல தமுக ஆரம்பிக்கும் போது செய்த பிரச்சாரம், நேற்று செஞ்சது, முந்தா நாள் செஞ்ச அமைப்பாளர் இருக்கும்போது செஞ்ச பிரச்சாரம். என் தமுக அமைப்பாளர் இருந்து தௌஹீத் கூட்டம் போகலையா? தௌஹீத் பிரச்சாரம் பண்ணலையா? அமைப்பாளராக வெளியே இருந்து கொண்டு நிர்வாக குழுவில் ஆலோசகராக இருந்து கொண்டு நான் அந்த தௌஹீத் வழியை நான் செய்யலையா? அது திடீர்னு இந்த 2004 முட்டுக்கட்டை ஆகுறது எப்படி முட்டுக்கட்டை ஆகும்? அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படும் பொழுது மறுமை முன்னிறுத்தி நான் என்ன முடிவு எடுக்கணும்? வேற என்னங்க எனக்கு என்னங்க என்னுடைய மதிப்பு கௌரவம் எடுத்தா என்ன குறைஞ்சல இருந்துச்சு? எனக்கு அந்த இயக்கத்தில் எனக்கு என்ன குறை இருந்துச்சு? எனக்கு எந்த குறையும் கிடையாது. நல்லதான் இருக்கப்பட்ட ஈகோவுக்காக எடுக்கப்பட்ட முடிவுலாம் அல்ல. அப்படி பதவி எதிர்பார்த்தா நான் தான் அமைப்பாளராக இருந்தேன். கைப்பற்றிருக்கு என்ன இருக்கு? நான் தான் அமைப்பாளராக இருந்தேன். கஷ்டமான காலத்தில் அமைப்பாளராக இருந்தேன். ஜெயில் என்ற காலத்தில் அமைப்பாளர் இருந்தேன். உள்ள தள்ளிடுவாங்கிற காலத்தில் அமைப்பாளராக இருந்தேன். இந்த இயக்கம் இஸ்ஸத்தோட கண்ணியத்தோட வந்து போலீஸ் கை வைக்க மாட்டான்ங்கிற ஒரு நிலைக்கு வரும்போது தான் பொறுப்பு விட்டு விலகினேன். இனிமே இது கவலை இல்ல, இருக்கிறவங்க நல்லா அப்படி நான் நம்பினவங்களை எல்லாம் இனிமே ஒழுங்கா கொண்டு போயிருவாங்க, சரியான பாதையில் போயிருவாங்க, நம்ம எதுக்கு வேற மார்க் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பொறுப்பிலிருந்து விலகி கொண்டேன். எல்லா ஆலோசனையும் நான் சொல்லி பேரணியை கூட தஞ்சாவூர் நடத்துவதற்கு நான் தான் காரணம். எந்த அளவுக்கு நான் காரணமாக இருந்தேன்? ஒவ்வொன்றையும் நுணுக்கமா என் பிள்ளைய வளர்க்குற மாதிரி வளர்ப்பேன். விழுப்புரத்திலேயா செயற்குழு கூட்டினார்கள். செயற்குழு கூடி சென்னையில் பேரணி நடத்துவது என்றுதான் முடிவு செய்யப்பட்டதுனால விளைக்கணும். மாநில செயற்குழு கூடி என்ன முடிவு எடுத்தாங்க? இந்த தஞ்சாவூர் நடந்த மார்ச் 21 பேரணியை எங்க நடத்துவது? சென்னையில் நடத்துவது என்று முடிவு செய்து அறிக்கையில் அனுப்பிவிட்டு சென்னைக்கு வருகிறார்கள். அந்த உடல் நலம் காரணமாக நான் அந்த நிர்வாக குழுக்கு போகவில்லை, செயற்குழுவுக்கு. அதுக்கு அப்புறம் ஒரு நிர்வாக குழு கூடுது, எப்படி ஆர்ப்பாட்டங்களை பண்ணலாம். அப்ப நான் தான் என்ன செய்யறேன்? நீங்க தப்பான முடிவு, செயற்குழுவில் தப்பான முடிவு எடுத்து விட்டீர்கள். நான் சொன்னேன் சென்னையில் நடத்துவதாக. அப்படி தூரணும் கூட நாங்க பார்ப்போம். ஒண்ணு சும்மா ஆட்களை வச்சு நடத்திட முடியாத காரியத்தை ஒரு விஷயத்திலேயே முன்ன பின்ன என்னென்ன வரும், பேக்ரவுண்ட் என்ன, இது எப்படி சக்சஸ் ஆகும் என்பதை எல்லாம் தீர்மானிக்கணும். நான் சொல்றேன், நீங்க செயற்குழு எடுத்தாலும் என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டா இது சக்சஸ் ஆகாது. பல காரணம் சொல்றேன். அதாவது சென்னை என்பது இந்த கோடியில் இருக்கிறது, தமிழகத்தினுடைய ஒரு கோடியில் இருக்கிறது. நாகர்கோவில் இருந்து ஒருத்தன் புறப்பட்டு வர்றதா இருந்தா அவனுக்கு 2000 ரூபாய் வேணும், அப்பதான் அங்க இருந்து சேர முடியும். ஒரு பெரும் தொலைவில் இருக்கிறது. முதல்ல ஒரு பேரணியில சக்தி காட்ட நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா நகரின் மையப்பகுதி, தமிழகத்தின் மையப்பகுதியில் இருக்கணும். அப்பதான் எல்லாரும் குறைஞ்ச காசுல வர முடியும். எல்லாரும் என்ன செய்யணும்? நாகர்கோவில்காரனுக்கு பாதி காசு ஆயிரும், மெட்ராஸ்காரனுக்கு பாதி காசு போயிடும். அப்ப நீங்க சென்னையை தேர்ந்தெடுத்தீர்களே ஆனால் கண்டிப்பாக இது சரி என்று நினைக்கக்கூடிய 1000 பேர் இருந்தால் செலவழித்து வரணும், அதுல 10 பேர் தான் தேர்வான். நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. ஒரு காரணம். இரண்டாவது, தண்ணீர் பஞ்சம் தலை விரித்து ஆடும் சென்னையில். அது கவனிச்சல யாராச்சும்? நாங்கள் ஒரு வாளி தண்ணீரில் குளித்துக் கொண்டு, இப்ப மழை பெஞ்சிருச்சு ஒரு மாசமா, அந்த பேரணி நடக்கிற காலத்துல எல்லாம் ஒரு பக்கெட் தண்ணீரில் தான் நாங்கள் குளிப்போம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிப்போம். சென்னையில் யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த நிலைமை. தண்ணீர் பஞ்சம், அவ்வளவு பஞ்சம் தலை விரித்து ஆடுது. நீ பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு அவன் எங்க குளிப்பான், எங்க போய் அவன் வந்து ஒரு தண்ணிக்கு என்ன பாடுபடுவான்? தண்ணி முக்கியமான தேவை இல்லையா? இது எப்படி இந்த இடத்தை நீங்க சூஸ் பண்ணீங்க? மூணாவது நான் கேட்டேன், நீங்கள் தஞ்சையில் நடத்தினீர்களே ஆனால் அந்த மேப்பு போட்டு கொடுக்குறேன், இந்த பாருங்க எவ்வளவு முஸ்லீம் ஊர்கள் இருக்கிறது தஞ்சையை சுற்றி. சூரந்துளையில இருந்து 5% வந்தாலும் சரி, அந்த மாவட்டத்தில் உள்ளவர்கள் மலமளவென்று குவிந்தார்களே ஆனால் பிரம்மாண்டம் காட்டி விடலாம். அவ்வளவு முஸ்லீம் ஊர்கள் இருக்கிறது. அதிலும் பெண்களும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக தஞ்சை மாவட்டம் இருக்கிறது. பயான் என்றால் ராமநாதபுரத்தில் பயான் போட்டோம்னா பெண்கள் அவ்வளவு வரமாட்டாங்க. மதுரையில போட்டால் 100க்கு 5 என்ற கணக்கில் தான் பெண்கள் வருவார்கள். தஞ்சையில போட்டால் ஆம்பளை 200 என்றால் பொம்பளை 500 இருப்பார்கள். நான் சொல்றேன், பெண்கள் வந்து இந்த மாதிரியான பங்களிப்பு அதிகம் செய்யக்கூடிய ஒரு மாவட்டம் தஞ்சை மாவட்டம். பெண்களையும் கொண்டே நிறுத்தணும், பெரும் சக்தியா காட்டணும் என்றால் தஞ்சையில வச்சீங்கன்னா நாகை, தஞ்சை, கடலூர், விழுப்புரம் என்று அந்த பெல்ட்ல மாத்திரம் வேலை செய்வோம். நாகர்கோவில், மதுரை எல்லாம் கம்மியா வந்தா போதும். இந்த பெல்ட்ல மட்டும் பூந்து விளையாண்டோம்னு சொன்னா அதுவே பல்லாயிரக்கணக்கில் சேர்த்தரும். நல்லா யோசிக்கிறீங்கன்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ண உடனே செயற்குழுவில் எடுத்த முடிவை மாத்துறாங்க. நிர்வாக குழுவில் எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, நான் வந்து இதை வந்து வேற மாதிரி நினைச்சிருந்தேன், நாசமா தொலைட்டு விட்டுருப்பேனே. ஒரு 5000 பேர் கூட வந்திருக்காது அதை நடத்திருந்தாங்க சென்னையில். அன்னைக்கு உள்ள சூழ்நிலையில, சென்னையில் அன்னைக்கு உள்ள தண்ணி பஞ்சத்தில், அன்னைக்கு உள்ள கொடூர நேரத்தில் அவங்க நடத்தியிருந்தார்கள். என்ன 5000 கூட வந்திருக்காதுங்கிற ஒரு நிலைமை. எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, எல்லா வகையிலையும் நான் வந்து அது மாதிரி இந்த மக்கள் வருவதற்கு என்ன காரணம்? பாக்கரு ஒரு செலவும் இல்லாம
இந்த இடஒதுக்கீடு பேரணி வலியுறுத்தி மண்ணடி மூர்த்தருவில் போடப்பட்ட கூட்டம், அங்க திரண்டு நின்று கேட்கிற அந்த கோரிக்கையில தான் இந்திய அரசாங்கம் ஆட வேண்டும், தஞ்சை திணற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த கோரிக்கையில் வென்றிருப்போம். எல்லாம் வருவீங்களா? தஞ்சையில சந்திப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும். காரணத்தோட விலைக்கு 2 மணி நேரம் நான் பேசினேன். 5 நாள் ஒளிபரப்பு நான் டிவில 5 நாள் பயான்லாம் நிறுத்திவிட்டு வின் டிவில ஒளிபரப்புறாரு. அதுக்கு எந்த காசையும் யார்ட்டையும் வாங்கல. வாங்கிட்டு போய் நீங்க பரிச்சு ஐஏஎஸ் ஆக போறீங்களா? உங்க பையன் ஐஏஎஸ் ஆகணும். நாங்க எதுக்கு இது கேட்கிறோம்? இதை கேட்பது எங்களுக்கு கேட்டா வராதீங்க. இந்த கோரிக்கை யாருக்கு எதற்குன்னு விளங்கணும். இன்னைக்கு தேர்தலில் தமிழ்நாடு முஸ்லிம் வென்று எம்எல்ஏ ஆக போதா? ஒரு காலம் தேர்தல் நிக்காது என்பதை பைலாவில் எழுதி வச்சுக்கிற ஒரு இயக்கம். தேர்தலில் நிக்காது, ஓட்டு பொறுக்க வராது, பிச்சை எடுக்க வராது. அதுல தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இருக்குது. அப்ப எதுக்கு இதை கேட்கிறோம்? கேட்கிறதா இருந்தால் ஒரு முறை இருக்கு நம்ம நாட்டில். அந்த மாதிரி எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறதுக்கு பாடுபட்டு இருக்கிறோம், உழைச்சிருக்கோம் கடைசி நிமிஷம் வரைக்கும். என்ன பண்றாங்க? நீ தான் இடைஞ்சல்னா இது என்ன செய்யறது? இப்ப நாங்க அது போக சகோதரர் சொல்றாரு, நீங்க அவங்களை குறை சொல்றீங்க, நாங்க அவங்களை குறை சொன்னோமா? இது ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டே இருக்கிறீங்க எல்லாருமே. அதாவது தவறுகள் ஒரு சைடுல சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. நான் எங்க சைடுல இருந்து ஐதர் அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜவாஹர்ல இருக்கிற நான் நோட்டீஸ் போட்டிருக்கேனா? இமெயில் போட்டிருக்கிறேனா? கடிதம் எழுதியிருக்கிறேனா? புத்தகம் போட்டிருக்கிறேனா? தௌஹீத் ஜமாத்துல போட்டிருக்கிறோமா? அங்க இருக்கிற யாரை பத்தியாவது எந்த ஒரு விமர்சனங்களா பண்ணிருக்கிறோமா? இந்த 6 சீடி போட்டோம், 4 சீடிக்கு பதில், அவ்வளவுதான். 4 சீட்ல சொல்றது அப்படி எடுத்து காட்டி 6 சீட்ல பதில் சொல்லி முடிச்சுக்கிட்டோம். இப்ப பிரசுரங்கள் எல்லாம் வருது, ஆள் கொண்டு சொல்றீங்க எப்படி சொல்லுவீங்க? ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். என்ன சொல்றீங்க? எல்லாருமே ஆளுக்கு பேசுறீங்க. நாங்க எங்க பேசணும்? எனக்கு எதிராக எத்தனை புத்தகங்கள் வந்திருக்கிறது. நீங்கள் கொடுக்கிற காசு, பணம், கஷ்டப்பட்டு உழைத்து அனுப்புகிற பணம், சமுதாயத்துக்கு உதவ வேண்டிய பணம், பினாமிகள் பெயரால் 18 பக்க புஸ்தகம், 20 பக்க புஸ்தகம் என்று ஒரு தனி நபரை தாக்கி வருகிற புஸ்தகங்களை பார்க்கிறீர்களே, அதை நாங்க செஞ்சோமா? எத்தனை புத்தகம் எனக்கு எதிராக வந்திருக்கு? எத்தனை நோட்டீஸ் வந்திருக்கிறது? தலைமையிலிருந்து எத்தனை அடிச்சடிச்சு கட்டுக்கட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது? சைபுல்லா காஜாக்கு எதிரான அவதூறுகள், எனக்கு எதிரான அவதூறுகள், ஒவ்வொரு பாக்கருக்கு எதிரான அவதூறுகள். நாங்கள் அது மாதிரி அவதூறுகள் பரப்பணுமா? இன்னைக்கு சொல்றோம், தௌஹீதுக்கு எதிராக இருந்ததுதான் காரணம். ஒரே இதில் நின்று கொண்டிருக்கிறோம். வேற மாதிரியான விஷயங்களை சொல்லவில்லை. நாங்கள் எல்லாம் இன்னும் சொல்ல நான் பார்க்கிறெல்லாம் அது தமுமுகவில் உள்ளதில் நாங்கள் ஒரு சல்லி காசு எடுக்காதவர்கள் நெஞ்சிலும் சொல்ல முடியும். அளவன்ஸ் என்றும் அது என்றும் அந்த பாடுபடுகிறார்கள் என்றெல்லாம் அந்த மாதிரி கதைகள்லாம் எடுத்து விட்டா நல்லா இருக்காது. நாங்களும் சேர்ந்து செஞ்ச காரியம் அது. நாங்களும் சேர்ந்து எடுத்த எந்த முடிவையும் நாங்கள் விமர்சிக்க மாட்டோம். அது ஒரு நியாயம் இருந்து நாங்கள் எடுத்திருக்கிறோம். அப்படிலாம் பேசி அசிங்கப்படுத்த நினைச்சா நாங்கள் பண்ணி இருப்போம். அவ்வளவுக்கு மௌனம் காத்துட்டு இருக்கிறோம். நீங்க ஒண்ணு விடுறீங்கன்னா நான் விட்ட ஒண்ணு சொல்லுங்க, இது எப்படி போட்டோம் நோட்டீஸ் கொண்டாங்க காட்டுங்க. நான் விடவே இல்லையங்க. நாங்க என்ன பண்றோம்? பொது மேடைகள்ல ஏதாவது நோட்டீஸ் வெளியிட்டாங்கன்னா கேள்வி கேட்பாங்க. நாங்க என்ன சொல்லுவோம்? கேள்வி கேட்கறீங்களா? பொய்க்கு பேர குற்றச்சாட்டு சொல்றாங்களா? அந்த நிர்வாகிகளை பொது மேடை கூப்பிடுங்க, நானும் வர்றேன். தூக்கி கடாசினீர்களே, உங்களுக்கு அறைகோல் விடுகிறேன். நான் வருகிறேன், என் மனைவி மக்களோடு வருகிறேன். இதே கீழே கரைக்கு வருகிறேன். பழி சுமத்திய 8 பேரும் வா, மனைவி மக்களோடு வா. நானும் துவா செய்றேன், அல்லாஹ் இதான் உண்மை நடந்தது, இவங்க சொல்றது பொய், எல்லாத்தையும் நான் சொல்லிவிட்டு யா அல்லாஹ் நான் சொல்வது பொய்யாக இருந்தால் என்ன, நான் சொல்றது உண்மையா இருக்குதா, அவங்க சொல்றது உண்மையா இருக்குதா என்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு ஏற்படுமையானால் அதுக்கு 2 ஆப்ஷன் வைக்கிறேன். அதான் வைக்கிறேன், வேற ஒரு சொல்ல விரும்பல. என்ன ஆப்ஷன்? இப்ப நாங்க காரணம் சொல்றோம், தௌஹீது தான் காரணம். தௌஹீது பிரச்சனையை சொல்லித்தான் அவர்கள் இந்த வெளியேற்ற நிலையை எடுத்தார்கள். தௌஹீது இடைஞ்சல் என்று சொன்னார்கள், தௌஹீதுனால முட்டுக்கட்டை என்று சொன்னார்கள். உங்களுடைய பயானால தான் செய்து நீங்க தர்கா கூடாதுங்கிறீங்க, அவன்லாம் எங்களை வெறுக்கிறான் என்ற குற்றச்சாட்டை அவர்கள் சுமத்தினார்கள். இதுதான் உண்மை என்று நான் சொல்கிறேன். அவங்க இப்ப என்ன செய்யறாங்கன்னு அதை சொல்லிவிட்டு, கமிட்டியில சொல்லிவிட்டு, அதெல்லாம் இல்ல, அப்படியாகும் இப்படியாகும், அவர் கடக்கணம் பிடிச்சாலே, பெருமை பிடிச்சாலே, தன்னுடைய கண்ட்ரோல் வைக்க நினைக்கிறாரு, இப்படி என்னமோ கதையெல்லாம் விடுறாங்க. இதுல எதை நம்புறது என்று உங்களுக்கு குழப்பம் வரலாம். அதுக்காக 2 ஆப்ஷன் முன்னாடி வைக்கிறேன். அந்த ஆப்ஷன் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டாலும் அந்த வாசல்ல கடைசி வரைக்கும் திறந்து வச்சிருக்கிறோம். நாளைக்கு ஏத்துக்கிட்டாலும் நாங்க இதுக்கு தயார், நாளை கழிச்சு ஏத்துக்கிட்டாலும் தயார். என்னன்னு கேட்டா, நான் இப்போது நிர்வாகிகளாக எஞ்சி இருக்கிறவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டுகளை சொல்கிறேனோ அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் அவர்கள் முன்னிலையில் நான் சொல்ல தைரியம் இருக்க வேண்டும். அப்பதான் அது உண்மை. என்னை பற்றி அவர்கள் சீடியிலையும் உங்களுடைய தனித்த சந்திப்புகளையும் எதை சொல்கிறார்களோ அதை என் முன்னாடி சொல்ல தயாரா இருக்கணும். இப்ப என்ன, அப்பதான் நான் பதில் சொல்ல முடியும். என்னை பற்றி ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுமையானால்
உங்களுக்கு என் சார்பா கவுண்டர் கொடுக்க தெரியாது. ஏன்னா என்ன நடந்துச்சு நீங்க சாட்சிகளா இருக்கவில்லை. எனக்கு நடந்ததுக்கு நான் தான் சொல்ல, உங்களுக்கு நடந்து நீங்க சொல்லலாம், உங்க விஷயத்துக்கு நீங்க பதில் சொல்ல முடியும். அப்ப என்னை பற்றி குற்றச்சாட்டுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடத்தை நான் கேட்கிறேன், ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு ஊர்ல ஒரு பொது மேடையை போடுங்க. நீங்கள் என் மீது என்னென்ன குற்றச்சாட்டை சுமத்துறீங்களோ அதை என்னை வைத்துக் கொண்டு என் முன்னாடி மைக்க போட்டு அவ்வளவு மக்கள் மத்தியில் சொல்லுங்க. நான் இல்லாத இடத்துல சொல்லக்கூடாது, என் முன்னாடி சொல்ல வேண்டும். சொன்னீர்களே ஆனால் நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொன்றும் பொய் என்பதை வார்த்தைக்கு வார்த்தை வரிக்கு வரி ஆதாரத்தோடு நான் நிரூபிக்க தயார் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு எதிராக நான் என்னென்ன குற்றச்சாட்டுகளை சொல்கிறேனோ அதையெல்லாம் உங்க முன்னாடி வச்சு சொல்லுவேன். நான் ஒத்தையா வர, நீங்க எட்டா வாங்க, இந்த அறைகோல் விட்டுருக்கிறேன். அப்ப இது பிரச்சனை, மக்கள் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு நல்ல வழி. இது மார்க்க ரீதியான பிரச்சனை இல்ல, குர்ஆன் ஹதீஸ் ஆராய்ச்சி எங்களுக்கு இல்லைன்னு நம்ப முடியாது. இது நடந்த விவகாரங்களை சொல்லுவது, உண்மை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு ஆப்ஷன். இன்னைக்கு வரைக்கும் ஏத்துக்கல, நாளைக்கு ஏத்துக்கல. ஏற்றுக்கொண்டார்களே ஆனால் உண்மை இருக்கு என்று நம்புங்கள். ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அது இவன் சரிங்கிற அமைய மாட்டேங்கிறான், சிரிச்சு பார்க்கணும். இதுக்கு மாட்டேங்கிறீங்களா, இன்னொரு ஆப்ஷன் வைக்கிறேன். இன்னொரு ஆப்ஷன் என்ன தெரியுமா? இதுக்கு சாட்சி ஒண்ணுமே தேவை கிடையாது. குர்ஆன்ல உள்ள ஒரு ஆப்ஷன். யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில ஒரு கொள்கை வேறுபாடு வருது ரசூலுல்லாஹ் காலத்துல. என்ன வேறுபாடுனா, ஈசா நபி அல்லாஹ்வுடைய மகன் அவங்க சொல்றாங்க, நம்ம சொல்றோம் மகன் இல்ல தூதருங்கிறோம். சண்டை வருது, விவாதத்துக்கு ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, மாட்டேன்னு மறுத்துறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா வேற ஒரு ஆப்ஷன் கொடுக்கறான். என்ன கொடுக்கறான் தெரியுமா? கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்கள் உங்கள் மனைவி மக்கள் கூட்டிட்டு வாங்க, நான் முகமது ஆகிய நான் என் மனைவி மக்களோடு நான் வருகிறேன். அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல இருக்கிறது. அப்ப நது அபுனானா அபுனாக்கும் வனிசானா வனிசாக்கும் வஅம்புசனா வஅம்புசக்கும், நாங்கள் வர்றோம் நீங்கள் வாங்க, எங்க பொண்டாட்டி கூட்டி வரோம் உங்க பொண்டாட்டியும் கூட்டி வாங்க, எங்க பிள்ளை நாங்க கூட்டிட்டு வரோம் உங்க பிள்ளை நீங்க கூட்டி வாங்க, ஒரு இடத்துல உட்கார்ந்துருவோம். உட்கார்ந்து கொண்டு யா அல்லாஹ், இதுல நாங்கள் பொய் சொல்லி இருந்தால் எங்கள் மீது உன்னுடைய என் மீதும் என் மனைவி மக்கள் மீதும் உன்னுடைய சாபத்தை இறக்கி, தனக்குத்தானே சாபத்தை கேள் உண்மையாளனா இருந்தா, அல்லது அவனு சொல்லணும். அது மாதிரி ரெண்டு பேருமே சும்மா நபுத்தகில் அல்லாட்ட இறைஞ்சுவோம், பொய்யர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்போம் என்று அறைகோல் இருக்குமாறு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறைகோல் விட்டார்கள், ஆனால் அவர் வரவில்லை. அறைகோல் என்ன செய்யணும்? அன்னைக்கு அந்த மாற்று கருத்துடையவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஆன்மீக பலத்துக்கு முன்னாடி, உண்மைக்கு முன்னாடி அடிபட்டு போயிருவோம் என்று சொல்லி பயந்து அந்த சவாலை ஏற்றுக்கொள்ளவில்லை. குர்ஆனில் இந்த சவால் இருக்கிறது. இது கிறிஸ்தவர்கள் தான் செய்யணும்ன்ற சட்டம் கிடையாது. சத்திய அசத்தியத்தை கண்டுபிடிக்கல, விவாதத்துக்கு மாட்டேங்கிறாங்களா, அதுக்கு அடுத்த ஒரு வழி இதுதான். இது செய்யலாம், யாரோடும் செய்யலாம். வரலாற்றுல கிறிஸ்தவர்களுக்கு உள்ளதா இருந்தாலும் குர்ஆன் முழுசுமே மக்கா காஃபிருக்கு உள்ளதுதான். அதுக்காண்டி அவனுக்கு தான் உள்ளது எடுத்துக்க கூடாது. அதுல உள்ள எல்லாத்துக்கும் உள்ளதுதான். அது ஒரு தப்பா இப்ப மதிப்பிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு மேட்ரு. இந்த அடிப்படையில நாங்கள் இப்ப அறைகோல் விடுறோம். நீ ஒரு ஆதாரம் கொண்டு வர வேண்டாம், 8 பேர் வா, வந்து நாங்க என்னென்ன சீடி போட்டுக்கிறோம், அதுல என்னென்ன சொல்லி இருக்கிறோம். 8 பேர் சும்மா வரக்கூடாது, பொண்டாட்டி பிள்ளையோட வரணும். எங்கள் மீது பழி சுமத்தக்கூடிய இப்போது எஞ்சி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் 8 பேரும் பொண்டாட்டி பிள்ளையோட வரணும். பொதுமக்கள் சாட்சியா இருக்கணும், மேடையில் வைத்து சொல்லணும், நாங்கள் உண்மை பேசுவோம் என்று போட்டோமே, அதுல உள்ள எல்லாம் உண்மைதான். வாக்குமூலம் போட்டோமே, செட்டிங் எல்லாமே உண்மைதான். அதுல ஒண்ணு கூட பொய் இல்ல. பொதுக்குழு கூட்டி மக்களுக்கு செயற்குழு கூட்டி அவதூறுகளையும் பொய்களையும் பரப்பி நம்ப வச்சோமே, அதெல்லாம் உண்மைதான். இதில் நாங்கள் பொய் சொல்லி இருந்தால் எங்கள் மீது, எங்கள் பொண்டாட்டி பிள்ளைகள் மீது அல்லாஹ்வுடைய லானத்து ஏற்படட்டும் என்று அவர்கள் கேட்கணும். நானும் கேட்பேன், அதே மாதிரி நான் வருகிறேன், ஏன் பொண்டாட்டி பிள்ளை நான் வர்றேன், நான் கேட்பேன், யா அல்லாஹ் இதான் உண்மை நடந்தது, தௌஹீத் தான் பிரச்சனை, அதுதான் இடைஞ்சல் நினைச்சாங்க, அதுக்காக தான் அந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு, வேற எந்த விவகாரம் நடக்கவில்லை அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். உங்கள் மீது வேறு என்ன குற்றச்சாட்டுகளை எல்லாம் நாங்கள் சொல்லி இருக்கிறோமோ அத்தனை குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு நான் சொல்றேன், யா அல்லாஹ் நான் இதில் பொய் சொல்லி இருந்தால், என் பக்கம் பொய் இருந்தால், இவர்கள் விஷயத்தில் நான் சொன்ன குற்றச்சாட்டு பொய்யா இருக்குமே, ஆனால் என் மீதும் என் மனைவி மக்கள் மீதும் உன்னுடைய லானத்தை இறக்கு என்று நான் கேட்க தயார். தவறான பகுதிகளை பரப்பக்கூடியவர்களுக்காக பகிரங்கமாக நான் அறைகூறுகிறேன். என்ன அறைகூவல்? எங்களுக்கு எதிராக தப்பு பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்கு திராணி இருந்தால், இப்போது தமுமுகவுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் இதே நெல்லிக்குப்பமா இருக்கலாம், ஒரு பொது மேடையை கொடுத்து நீங்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டை
எங்கள் முகத்துக்கு நேர சொல்ல தயாரா? நாங்கள் சுமத்துகிற குற்றச்சாட்டை முகத்துக்கு நேர சொல்லி நிரூபிக்க நாங்கள் தயார். பொய் சொல்ற காரணத்தினால மறுக்கிறாங்க, மாட்டேங்கிறாங்க. வேற வேற காரணங்களை சொல்லி பொய்யான தகவல்களை உங்களிடத்தில் பரப்புகிறார்கள். அந்த பொய்யான தகவல்களை பரப்புவார்களே ஆனால் நாங்கள் பகிரங்கமாக 2 அரசுகளை விடுகிறோம். இதை தவிர வேறு காரணத்தை சொல்வீர்களே ஆனால் இது போன்ற ஒரு மேடையை போட்டு இப்போது பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எங்கள் முன்னிலையில் அந்த குற்றச்சாட்டை சொல்லணும். எங்க முன்னிலையில சொல்ல நீங்கள் தயாரா இருக்கணும். ஹைதரை கூப்பிடுங்க, ஜவஹர்ல கூப்பிடுங்க, என்னையும் கூப்பிடுங்க, பாக்கரையும் கூப்பிடுங்க, ஒரு மேடையில வர்றோம். என் முன்னாடியே சொல்லட்டும். இதைத்தான் நான் மேடைகளில் சொல்லியிருக்கேனே தவிர சவால் விட்டுருக்கிறேன். அல்லது விவாதம் பண்ண வேணாம் நினைக்கிறீங்களா? நான் பொண்டாட்டி பிள்ளையோட வர்றேன், நீ பொண்டாட்டி பிள்ளையோட வா. அல்லாஹ்வின் மீது என்ன செய்வோம்? இது யார் பொய்யர்களா இருக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபத்தை 2 பேரும் சேர்ந்து கேட்போம். அதுக்கு நான் தயார், நீ தயாரான்னு கேட்கிறேன். இதுதான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறதே தவிர ஜவாஹர்ல வந்து 10 லட்ச ரூபாய் பணம் வந்துச்சு, 5 லட்ச ரூபாய் தின்னுட்டாரு, அவர் வந்து இந்த பொம்பளை கைப்பிடிச்சு விட்டாரு, இப்படி நான் சொல்லியிருக்கேன்னா? இந்த மாதிரியான அவதூறுகள் நான் பரப்பியிருக்கிறேன் யாரை பத்தியாவது? ஆனால் நான் பரப்புவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது, பரப்ப மாட்டேன். என்ன நடந்தது அதுதான் சொல்லுவேன். சில விஷயங்களை சில காரணத்துக்காக வேண்டி எல்லாரும் கலந்து நாங்கள் செய்வோம். அதை தவிர அவர் வழியில்லை என்பதற்காக சில செஞ்சிருப்போம். நானும் சேர்ந்து செய்த ஒரு முடிவை நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. நானும் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவை நான் எப்படி தப்புன்னு சொல்றது? இன்னைக்கு என்ன பண்றாங்க? எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவெல்லாம் இப்ப தப்பாகி கொண்டிருக்கிறது. எல்லாம் சேர்ந்து சில ஆட்கள் வெளியேறி போட்டோம். வெளியேறி போட்ட ஆளுகளை நான் வந்து உள்ள சேர்த்துட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? என்ன காரணத்துக்கு வெளியேறி போட்டீங்க? பணம் களவாடிட்டாருன்னு வெளியேறி போட்டீங்க. நான் வெளியே வந்து உள்ள சேர்த்துக்கிட்டீங்க என்ன அர்த்தம்? பயங்கரவாத செயலில் ஈடுபட்டாரும் வெளியே போட்டீங்க. என்ன தூக்கி போட்டு மறுபடியும் அவரை உள்ள இருக்கிற என்ன அர்த்தம்? இந்த மாதிரியான அதே நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நபர் மீது ஒரு ஆதாரத்தோடு குற்றம் சுமத்தி வெளியேற்றி விட்டால் அவர்கள் வெளியேற்றப்பட்டவர்கள் தான். எதிரிக்கு எதிரி நண்பன் பாலிசி நாங்கள் இருக்கவில்லை. இன்னைக்கு வரைக்கும் தனித்து விடப்பட்டிருக்கிறோம். தமிழகத்தில் தனிச்சு நிக்கிறோம். எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கிறார்கள். எல்லாம் யாரு? தமுக ஹராம் தாங்களே, அவர்களும் தமுக ஒண்ணு சேர முடிகிறது. மார்க்க அடிப்படையில் ஹராம் என்று பத்வா கொடுத்தவர்கள் எங்களை காட்டி கொடுத்து விட்டார்கள் தமுக சொன்னார்களே, அவர்களும் தமுக ஒண்ணு சேர முடிகிறது. நாங்கள் போய் சேர நினைத்தால் சேர தயார், நாங்கள் சேர்க்க தயார் இல்லை. எதிரிக்கு நண்பன் இல்லை. என்னத்துக்கு உன்னை வேணாண்டமோ அது இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது. அந்த காரணம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற வரைக்கும் நாங்கள் யாரோடையும் காம்ப்ரமைஸ் பண்ணல. அப்படி ஒரு நிலைப்பாட்டில் இருந்துகிட்டு இருக்கிறோம். கூட்டம் சேர்க்கிற வேலையை செய்யலைங்க. அதனால எங்க சைடுல நாங்க எந்த அவதூறும் பரப்பல. மக்களை குரூப் பிரிக்கிறது அதாவது ரசூலுல்லாஹி இருந்த காலத்துல யாரையுமே பிரிச்சதா பார்க்கணும் கிடையாது. புரிஞ்சவங்க ஒன்னா சேர்ந்தாங்க, பல குரூப்பா இருந்தவங்க ஒன்னா சேர்ந்தா இஸ்லாத்துல வந்து தௌஹீத். ஆனா இப்ப போற போக பார்க்கும்போது ஒவ்வொரு ஆள் ஒரு குரூப் மாதிரி போயிட்டு, இப்ப நான் ஒரு குரூப், அவங்க ஒரு குரூப், இந்த மாதிரி குரூப். இதுக்கு என்ன இது இஸ்லாத்தின் அடிப்படையா இது செய்யறது, ரசூலுல்லாஹ் வழியா இது வந்து தனிப்பட்ட தனி மனிதனுடைய சுய நலனுக்காக தான் இதை வந்து டிவைட் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டு பிரிச்சு நம்ம வந்து ஆண்டு இருக்காங்க மாதிரிதான் இது போயிட்டு இருக்கு. இது நம்ம பின்னோக்கி தான் போயிட்டு இருக்கோம், முன்னோக்கி போகிறோம். ரெண்டாவது, ரீசெண்டா வந்து கோயம்புத்தூர்ல ஒரு சவால் வந்துருக்காங்க. கோயம்புத்தூர்ல வந்து முன்னாள் தமுக வசூலித்த தொகை அத்தனையும் அவங்க கொடுத்தது வந்து தமுக சேர்ந்தவங்க மட்டும்தான் கொடுத்தாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து தமுக காரங்க இல்லாம எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா குறிப்பிட்ட ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள தான் கொடுத்தாங்க, எங்களுக்கு தாங்க. இதை கோயம்புத்தூர் வழக்கில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட தமுக ஆள்களுக்கு மட்டும்தான் உதவி செஞ்சாங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யலன்னு சொன்னாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு சாராருக்கு மட்டும் நாங்கெல்லாம் இணைந்திருந்த தமுக மூலம் உதவி செய்தோம்னு சொல்றாங்க. அந்த சாரார் யாருன்னு நீங்க விளங்கிக்கணும். அந்த சாரார் யாருன்னு கேட்டா குண்டு வெடிப்பில் சம்பந்தப்பட்டவங்க இல்ல. குண்டு வெடிச்ச பிறகு அங்க ஒரு கலவரம் நடக்குது. ஏன்னா பாதிக்கப்பட்டவர்கள் இந்து மக்கள்லாம் வந்து கொதிச்செழுந்து என்ன செய்யறாங்க, முஸ்லிம்கள் இருக்கிற பகுதியில் அட்டாக் பண்றாங்க. அப்படி அட்டாக் பண்ண ஒரு ஏரியா தான் கருணாநிதி நகர், கோயம்புத்தூர்ல உள்ள கருணாநிதி நகர். இந்த கருணாநிதி நகர்ல உள்ள அட்டாக் செய்யும் பொழுது அங்க உள்ள தமுகவுடைய பொறுப்பாளர்களாக இருந்தவர்களும் உறுப்பினராக இருந்தவர்களும் நம்ம சகோதரர்களும் அதுக்கு எதிராக கவுண்டர் கொடுக்குறாங்க. அடிக்க வரும்போது சமுதாயத்தை காப்பாற்றணும்ல, அந்த வகையில ஆர்வாகத்தையெல்லாம் எடுத்து பெட்ரோலை வீசி ஒரு மாதிரியா அவர்கள் ஊருக்குள்ள நுழைந்து விடாமல், தெருவுக்குள்ள நுழைந்து விடாமல் ஃபைட் பண்ணாங்க. அது ஒரு 44 பேர் நினைக்கிறேன், 46 4ங்கிற ரவுண்ட் ஆகாமல
44 அநேகமா 44 பேர். இந்த 44 பேரும் அதுல உள்ளவங்க. அவங்க என்ன செய்யறாங்க, குண்டு வெடிச்சு பிறகு இந்த கலவரத்தில் ஈடுபட்டவங்களையும் போய் குண்டு வெடிப்பு கேஸோட சேர்த்து ஒரே கேஸ் ஆக்கி போட்டு விட்டாங்க. தனித்தனியா பிரிச்சு போட்டிருந்தார்களே, ஆனால் அவங்க அன்னைக்கு வெளியே வந்திருப்பாங்க. இவங்களுக்கு ஜாமீன் கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா சேர்த்துட்டாங்க. அதுல குண்டு வெடிப்புல சம்பந்தம் இல்ல, நம்ம அமைப்பை கட்டி காத்துக்கிட்டு இருந்தவங்க பாதுகாப்புக்காக தான் செஞ்சிருக்கிறாங்க என்ற அடிப்படையில் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுக்கிறோம். ஏன் டிஃபரெண்ட் பண்றோம்னு கேட்டா, அவங்களுக்கு அந்த கேஸ்ல சம்பந்தம் இல்ல. குண்டுலாம் வெடிச்ச பிறகு ஏற்பட்ட கலவரம், அது குண்டு வெடிச்சதுல சம்பந்தம் அவனே சொல்லல கேஸ்ல கூட. ஆனா ஒரு கேஸ்ல கோர்த்து விட்டுருக்கான தவிர அவங்களுடைய ரோல் என்னன்னு கேட்டா, கலவரத்துக்கு பிறகு குண்டு வெடிப்புக்கு பிறகு ஏற்பட்ட கலவரத்தில் இந்த மாதிரி செஞ்சவங்க வருது. அப்ப என்ன பண்றோம், உதவி செய்யணும்னு எங்களுக்கு மசூரால வைக்கிறோம். ஒரு பெரும்பாலான சோதனை சொல்றாங்க வேணாம், ஏன்னா ஏற்கனவே இவ்வளவு செஞ்சிருக்கிறோம், அள்ளி கட்டிக்கிட்டு இருக்கிறோம். கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புக்கு பிறகு நம்ம 2.25 கோடி ரூபாய் வசூல் பண்ணி கொடுத்தோம். அதுலயும் ஊழல், நம்ம அவ்வளவு ப்ராப்பர்ட்டா அதை ஒழுங்கா நம்ம செஞ்சிருக்கிறோம், அதுலயும் ஊழல் சுமத்துறாங்க. இனிமே இந்த மாதிரி ஆட்களுக்கு பண விவகாரத்தில் ஈடுபட வேண்டாம்ன்ற ஒரு கருத்து, இல்ல உதவி செய்யணும்ன்ற ஒரு கருத்து வருது. கடைசியில் மசூராவுக்கு பிறகு என்ன வருதுன்னு கேட்டா, நான் தான் அந்த கருத்தை சொல்றேன், நீங்க உதவி செய்யறாந்தா நீங்க நேரடியாக செய்ய வேணாம், ஆனா உங்களுக்கு உதவி செய்யணும். எப்படி செய்யணும்னு கேட்டா, அந்த பாதிக்கப்பட்டவங்களுடைய குடும்பம் இருக்கும்ல கோயம்புத்தூர்ல, மனைவி மக்கள் அண்ணன் தம்பி அக்கான் இருப்பாங்கல்ல, அவங்களை எல்லாம் சேர்த்து ஒரு ட்ரஸ்ட் அமைக்க சொல்லுங்க. அந்த ட்ரஸ்டுக்கு உதவி செய்யுமாறு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு நேரம் அனுப்பிக்கிறது, நம்ம வாங்கி தின்றுட்டோங்கிற ஒரு பேர் வர வேண்டியது இல்லைன்னு சொல்லி அப்படி ஒரு சங்கத்தை, ஒரு ட்ரஸ்டை கோயம்புத்தூர்ல பதிவு செஞ்சோன்னு செய்ய சொன்னோம். அதுல நாங்களும் யாரும் கிடையாது, தாமுக ஆள்களோ நிர்வாகிகளோ மற்ற யாருமே கிடையாது. அந்த பாதிக்கப்பட்ட கோயம்புத்தூரை சேர்ந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் அதில் இருக்கிறார்கள். அவங்களுடைய ட்ரஸ்டுக்கு நீங்க உதவி செய்யுங்க உணர்வு விளம்பரம் போட்டோம், கீழே பரிந்துரை செஞ்சோம். நீங்கள் ஏதாவது உதவி செஞ்சீர்களே ஆனால் அது அவங்களுக்கு தான் செஞ்சிருப்பீங்க. இயக்கத்துக்கு செஞ்சு வாங்கி அவங்க பேரை சொல்லி வாங்கி நாங்க திங்கிறதுக்கு எந்த ஒரு வழியும் இருக்கல. எங்களுக்கு நீங்க அனுப்பவே இல்லை. சில சகோதரர்கள் அந்த நேம்ல டிடி எடுத்து எங்களுக்கு அனுப்பியிருப்பார்கள், அது நாங்க மாத்த இயலாது, டிடி அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்துருவோம். அப்படி அனுப்பியிருப்பீங்க, ஒன்னு நேரடியாக அவங்களுக்கு அனுப்பியிருப்பீங்க, இல்லைன்னா எங்களுக்கு அனுப்பி கொடுக்க சொல்லியிருப்பீங்க டிடியாக, செக்காக. நாங்க டிடியை கொண்டு நாங்க உங்களுக்கு வந்திருக்கோம் கொடுத்துறோம். இப்படித்தான் நடந்திருக்கே தவிர அந்த சகோதரர்களுக்கு கூட நாங்க உதவி செய்யல, இயக்கத்திலிருந்து எந்த ஒரு உதவியும் செய்யல. உதவி செய்யறவங்க செய்யலான்னு விளம்பரம் பண்ணி என்ன செஞ்சோம், அது உதவிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் மேட்ரு, நாங்க செய்யலைங்கிறது உண்மை. இவ்வளவு ரீசனுக்கு பிறகு எங்க மேல தப்பு இருந்தா சொல்லணும். ஒரு சாரருக்கு செஞ்சீங்க, ஒரு சாரருக்கு செய்யலைங்கிற ஒரு நியாயம் இருந்தா சொல்லணும். அல்லாஹ் மேல ஆணையாக இந்த நிகழ்ச்சிகள்ல இந்த தேதி மாசம் அது மாதிரி சில தவறுகள் என்னை அறியாமல் சொல்லப்பட்டிருக்குமே, ஆனால் இந்த மாதம் தேதியில 92க்கு பதிலாக 93 இப்படி அறியாமல் ஏற்பட்டிருக்கிற இந்த பிழைகள் இருக்கும்ல, இந்த பிழைகள் ஏற்பட்டிருக்குமானால் அதை தவிர நான் சொன்ன அடிப்படையான விஷயங்கள் அனைத்துமே அல்லாஹ்வின் மீது ஆணையாக 100% உண்மை. மறுமையில உங்களை எல்லாம் சாட்சியாக அல்லாஹ் நிறுத்தி கேட்டால் அங்கேயும் நான் இது உண்மைதான் என்று அல்லாஹ் மேல ஆணையிட்டு அதை சொல்வேன். இதுல எந்த விதமான சந்தேகத்துக்கும் இல்லை என்பதை உறுதியாக அல்லாஹ் மீது ஆணையிட்டு தெரிவித்துக் கொள்கிறேன்.